நான் விதைத்ததை அவர் அறுத்தார், அவர் விதைத்ததை நீங்களும் நானும் அறுக்க போகிறோம். I am totally forgiven. I am completely forgiven through the blood of Jesus. அந்த புண்ணியர் உங்களுக்குள் வந்ததால் நீங்கள் புனித ஸ்தலமாக, புண்ணிய ஸ்தலமாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ திருவிருந்து எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு திருவிருந்து எல்லாருக்கும் கொடுக்குறீங்களே, இப்படிலாம் நிறைய பேருக்கு கேள்வி. நான் கேட்குறேன், இயேசு எல்லாருக்கும் மரிச்சாரா? ஆமாயா, அதனால தான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். அவர் எல்லோருக்கும் மரித்திருக்க, நாம் சிலருக்கு மட்டும் ரத்தம் சொந்தம், சிலருக்கு மட்டும் சரீரம் சொந்தம்னா அதில் எந்த நியாயம் இருக்குது? ஒரு நியாயமே கிடையாது. தேவனுடைய நியாயத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, தாகமுள்ளவன் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்றாரு. நீ நம்புறியா? உனக்கு வேணுமா? நீ வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர்னு பைபிளில் சொல்லியிருக்குது. இயேசு எல்லாரையும் தொட்டாருங்க, எல்லாரையும் சுகமாக்கினார். யாரையுமே அவர் புறம்பே தள்ளவே இல்லை பாருங்க. அதனால் இந்த திருவிருந்தை பொறுத்த அளவுக்கும் ஜனங்க வந்து கல்லெறிவாங்க, என்னையும் எறிவாங்க, உங்களையும் எறிவாங்க. வெளியில் சொன்னீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமா? இல்லை இன்னும் அடுத்தால ஒரு கேள்வி நான் கேட்குறேன், சின்ன குழந்தைங்களுக்காகவும் இயேசு மரிச்சாரா, மறிக்கலையா? நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த சாப்பிட்றீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்காம சாப்பிடுவீங்களா? முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. பஸ்கா போஜனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்த போது குழந்தைங்க தான் அங்கே மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பஸ்கா விருந்தில். ஏன்னா பஸ்கா விருந்தை ஆசரிப்பதற்கும் போது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளும்போது கரெக்டாக அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அது இருக்கணும் அப்படிங்கிறது. அதை 2-3 நாளைக்கு முன்னக்கூட்டியே கொண்டு வந்து வீட்டில் கட்ட சொல்லிடுவாங்க பஸ்கா விருந்து ஆசரிக்கும் போது. ஏன் தெரியுமா? குழந்தைங்களுக்கு சில விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா அன்னைக்கே வந்து எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஆட்டை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் கட்டும்போது இந்த குழந்தைங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏம்மா இந்த ஆடு இருக்குது, ஏன்பா இந்த ஆடு இங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நாம் எகிப்திலே அடிமையாக இருந்த பொழுது இப்படி ஆட்டுக்குட்டியின் நேமத்தை நாம் ஆசரித்ததினாலே நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டானது என்கிறதை அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதற்காக தான் ஆண்டவரே அந்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு, செய்கிறார் பாருங்க. அதனால் பஸ்கா என்பதை இயேசு கம்யூனியன் என்றும் திருவிருந்தும் என்றும் என்ன பண்ணார், மாற்றினார். நான் மாற்றலை பாருங்கள். இவர் பஸ்காவை கம்யூனியனோட சேர்த்துட்டாருங்கிறாங்க. நான் மாற்றலை, இயேசு தான் சொன்னார். அவர்கள் பஸ்கா விருந்தை ஆசரிக்க அமர்ந்திருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து இது பண்ணிட்டார், இதுதான் நான் தான் பஸ்கான்ட்டார். நான் தான் உங்களுக்காக அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி. இப்போ தான் பைபிளே உங்களுக்கு விளங்குது. ஆடு ஆடுன்னு சொல்லிட்டே வந்தாங்களே தவிர இப்போ ஆடு திடீர்னு ஆளாயிட்டு. யாரு? இயேசு. யோவான் ஸ்நானகனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் போதே அவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி. வீட்டுக்கு ஒரு ஆடு, நாட்டுக்கு ஒரு ஆடு, ஆனா இது உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற ஒரே ஆடு, தேவ ஆட்டுக்குட்டி. இது ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்குது பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தின் பாவத்தை. கிறிஸ்தவர்களின் பாவத்தையோ ஒரு மத பிரிவினர்களின் பாவத்தையோ அல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எங்கேயோ மனுஷனுடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, நான் இப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு என் அப்பா அம்மா பண்ண பாவமோ நான் பண்ண பாவமோ அப்படின்ட்டு. அதுவே யாராவது கொஞ்சம் நல்லா இருந்தா யார் பண்ண புண்ணியமோ. ஸோ நம்ம எல்லாருக்குமே பாவ புண்ணியத்தின் மேலே பெரிய நம்பிக்கைகளோடு வளர்கிற ஒரு கலாச்சாரம் நமக்கு இருக்குது பாருங்க. அதனால தான் வேதமும் நமக்காகவே எழுதப்பட்டிருக்குது. அப்படியாப்பா, இந்த பாவத்தை எல்லாம் பரிகரிக்கும் பரிகாரியை நான் என்ன பண்ணிட்டேன், அனுப்பிட்டேன். இப்போ உன் பாவம் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்குது, இப்போ மறுபடியும் நீ நல்லா இரு அப்படின்னு நீ நம்புறியா பாருங்க. கடவுளுக்கு உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் நமக்கு நம்புறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் படிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதாவது உங்கள் கான்சியஸை கிளென்ஸ் பண்ணுது. இட் கிளென்சஸ் அவர் கான்சியஸ். The blood of Jesus is cleanses our conscience. நம்முடைய மனசாட்சியை அது என்ன பண்ணுகிறது, சுத்திகரிக்கிற ஒரு வேலையை அது செய்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கும் போது நமக்குள்ள இருந்த குற்ற உணர்வுகள் போய் விடுகிறது. ஏன்னா குற்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க.
நீ சுகமாவேன்னு சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. நீங்கள் வாழ்ந்திருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. ஏன்னா அந்த குற்ற உணர்வு என்ன பண்ணுன்னா ஒரு கண்டம்னேஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். The guilty conscience is bring us a condemnation. Condemnation என்ன பண்ணும்? The condemnation is kills you. அது உங்களை கொன்னே போட்டுரும். அதனால தான் ரோமர் 8:1 படிக்கிறோம், அன்றியும் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. That is mean there is no condemnation in Christ Jesus. எல்லாம் சொல்லுங்க, no condemnation. கண்டம்னேஷன் என்ன? எனக்கு குற்ற உணர்வு இல்லை. அதாவது கண்டம்னேஷன் ஒன்றும் இல்லை, நான் தண்டிக்கப்பட்டு விடுவேனோ என்பது எனக்கு இல்லை. I am totally forgiven. I am completely forgiven through the blood of Jesus. You are cleansed. You are washed. எல்லாம் சொல்லுங்க, I am cleansed. I am washed. இவ்வளோ வெண்மையா இருக்க எந்த சோப்பு அப்படின்னு விளம்பரத்தில் காக்குறாங்க பாருங்க. இது சோப்பு எல்லாம் இல்லைங்க, இது ரொம்ப பெருசு. இட்ஸ் a blood of Jesus. உன் பாவம் வந்து எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அதை கழுவுது, அதை சுத்திகரிக்கு. பாவத்தை சுத்திக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நான் பாவி, எனக்கு கெட்டது தான், நான் செஞ்சதுக்கு எனக்கு கெட்டது தான் எனக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆக்கினின் உணர்வு, குற்ற உணர்வு இருக்குது பாருங்க, அதை கிளென்ஸ் பண்ணுது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். என்ன கிளென்ஸ், என்ன சொல்லுது? இல்லப்பா உனக்கு கெட்டது நடக்காது, நான் கேரண்டி பண்றேன். The blood of Jesus gives us a guarantee. என்ன கேரண்டி கொடுக்குதுன்னா, நீ நல்லா இருப்பேன்னு ஒரு கேரண்டி கொடுக்கு. நான் எப்படி நல்லா இருப்பேன்? நான் என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன், எப்படி நான் நல்லா இருப்பேன்? நான் பண்ணதுக்கு இதுவும் வேணும். மக்கள் பாருங்க, யாரும் அவங்கள குற்றம் சாட்ட வேண்டியதே கிடையாது. அவங்க வாயை திறந்தே சொல்லுவாங்க, நான் பண்ணதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்னு வர வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, நம்ம அவ்வளோ பண்ணியிருக்கோம், நிறைய குறைகள் என்கிட்ட இருக்கு, அதனால நான் வாங்கினது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் கடவுள், நல்ல கடவுள், நல்ல தேவன், நீதி உள்ள கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா, பார்ப்பா பண்ணதுக்கெல்லாம் வாங்கணும்னா வாழ்க்கையே இருக்காது, அதனால நான் ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்துறேன், உனக்கு ஒரு தீர்வை நான் ஏற்படுத்துறேன். என்ன தீர்வுனா, என் குமாரனை உனக்காக நான் அனுப்புகிறேன். நீ வந்து உன் குற்ற உணர்வு, ஆக்கினை உணர்வு இதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கிற, அதனால இயேசு கிறிஸ்துவை நான் உனக்காக அனுப்புகிறேன். உன் சார்பாக உன் மேல இருக்கக்கூடிய எல்லா ஆக்கினை உணர்வையும் குற்ற உணர்வையும் அவர் உனக்காக சுமர்ந்து கல்வாரி சிலுவையில தீர்ப்பா. இதை நீ விளங்கிக்கொள், இதை நீ புரிந்து கொள். இதன் வழியாக உனக்கு என்ன விளங்க ஆரம்பிச்சிடும்னா, இயேசு எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார், என் பாவங்களை சுமந்திருக்கிறார், அதற்கான தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இப்போ அவரை விசுவாசிக்கிற எனக்கு தண்டனை இல்லை, ஆக்கினை தீர்ப்பு என்பதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த சிவிலைசேஷன்ஸ் அல்லது இந்த சொசைட்டிஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற வரலாறுகளை போய் நாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஒரு ப்ரெஷர் வந்து எழும்பும் ஒரு சொசைட்டியில். அந்த ப்ரெஷரை சமாளிக்கிறதுக்கு காலங்காலமாக மனிதர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு பலி ஆடை அவர்கள் வைத்திருப்பார்கள். த பலி கடா மெத்தட் உங்களுக்கு தெரியுதா? இப்போ கூட நம்ம சொல்லுவோம், என்ன பலி கடா ஆக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானா பலிக்கடா அப்படி சொல்லுவோம். தட் மீன்ஸ் என்னன்னா, இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை முறையில் இருந்த ஒரு காரியம். பலிக்கடான்னா என்னன்னா, அந்த ப்ரெஷரை சமாளிக்கணும்னா யாரோ ஒருத்தர் மேலே அதை வைக்கணும், வச்சா என்ன ஆகிடும், அது போயிடும். அந்த 4 பேர்னால தானே அந்த 4 பேர் ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க, பண்ணி விட்டா ப்ரெஷர் என்ன ஆகிடும், போயிடும். அது லிட்ரலாக கொல்றதா இருக்கலாம், ஒரு பதவியிலிருந்து நீக்கிறதா இருக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த அதிகாரி இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு தேசத்தில் ஒரு ப்ரெஷர் வரணும்னு என்ன பண்ணிவிடுவோம்? நம்ம ஊரில் அதிகபட்சம் என்னென்னா, என்ன வேணாலும் பண்ணு, மாட்டிச்சுக்கிட்டா ராஜினாமா பண்ணு, இவ்வளோதான். உடனே கொஞ்சம் ப்ரெஷர்லாம் என்ன பண்ணிவிடும், அப்படியே குறைஞ்சிடும். இப்படி இந்த 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 சொசைட்டி அப்படி தான் ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி தான் இருக்குது. மனுஷனுக்கு வந்து தான் குற்றவாளி, தான் சரியில்லைன்னு ஒரு பெரிய ப்ரெஷர் பாருங்க. இப்படி ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர், எல்லாருக்கும் ப்ரெஷரில் அப்படியே இறக்கிறாங்க. எல்லாருக்கும் ப்ரெஷர் எப்படி இருக்குது, ஹை லெவலில் இருக்குது. இப்போ கடவுள் வந்து என்ன பண்ணாருன்னா, எப்பா இவ்வளோ ப்ரெஷரில் நீ இருக்கிற, ஒன்று அன்பு செய்யினா நீ அன்பு செய்வியா,
பாசமாக இருந்தா நீ பாசமாக இருப்பிய, உனக்கு அது முடியாது. அதனால் என்ன பண்ணுறலான்னா, ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் நீ இந்த பலிக்கடா மெத்தடை நம்புறல, அதனால் எல்லா ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் யார் மேலே தூக்கி வச்சுடு, இவர் மேலே தூக்கி வச்சுட்டுன்னு கெத்செமனே தோட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. எல்லா ப்ரெஷரும் அவர் மேலே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. வேதம் சொல்லுது, அவருடைய இரத்த நாணங்கள் எல்லாம் வெடித்து வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில் வந்து என்ன பண்ணிச்சான், விழுந்துச்சான். அதாவது வேக்கும் போது வேர்வை வருது பாருங்க, அது மாதிரி இயேசுக்கு பிளட் வேர்வையாக வந்துச்சான். எவ்வளோ ப்ரெஷர் மேலே போயிருக்கும் பாருங்க. த டூ மச் ஆஃப் ப்ரெஷர், அளவு கடந்த அழுத்தங்கள் அவர் மேலே போச்சு. ஏன்னா மனுஷனுக்கு என்னன்னா, இந்த ப்ரெஷர்லாம் வெளியில் போனால் யார் மேலேயா தூக்கி போடணும். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, ரைட்டு இதெல்லாம் இவர் மேலே வச்சிடலாம், இவர் உனக்காக என்ன பண்ணுறாரு, சுமந்து தீக்கிறாரு. அதனால் நீ இப்போ எப்படி வாழலான்னா, இந்த ப்ரெஷரே இல்லாமல் அழுத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை நீ என்ன பண்ணலாம், வாழலாம். இப்போ அவர் வந்து அழுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் வந்து வேர்வை போல் வெளியில் வந்து என்ன பண்ணுது, கெத்செமனே தோட்ட கல்வாரியில் தான் ரத்தம் சிந்த ஆரம்பிச்சிடான்னு நினைக்கக்கூடாது. ரத்தம் எங்கேவே சிந்தி ஆரம்பித்தார், கெத்செமனேலே. அந்த கெத்செமனே அப்படிங்கிற வார்த்தைக்கு போய் என்ன அர்த்தம்னு படித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆயில் ப்ரெஸ் அப்படின்னு அர்த்தம். கெத்செமனே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஆயில் ப்ரெஸ். அதாவது இந்த செக்கு எண்ணெய்லாம் வந்து பிழிஞ்சு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் தமிழில் எப்படி சொல்லன்னு தெரில. எண்ணெய் ஆட்டும் ஆலை எப்படி சொல்லலாமா, ஆயில் ப்ரெஸ். அதுதான் கெத்செமனேங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். உண்மையிலேயே அங்கே ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணப்பட்டார். எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணப்பட்டார்னா, எந்த அளவுக்கு அந்த ஒலிவ கொட்டைகளை போட்டு அவர்கள் அப்படியே அங்கே நசுக்கி அந்த எண்ணெய் வெளியே வரும்படியாக ஒரு செயலை செய்வது போல இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ப்ரெஷர் அவர் மேலே வந்தது பாருங்க. அந்த ப்ரெஷரின் காரணமாக ரத்தமே வெளியில் என்ன பண்ணிடுது, வெளியில் வருது. அவ்வளவு ப்ரெஷரை வந்து அவர் சுமக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து பாவம் செஞ்ச போது அவன் மேலே ஒரு ப்ரெஷர் வந்துச்சு, ஒரு அழுத்தம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்துவ, அதன் வாயிலாகத்தான் வாழ்க்கை முறையே அந்த மாதிரி உனக்கு இருக்கும்பா. ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு சாபத்தின் வாழ்வு என்ன பண்ண தெரிந்து கொண்டா அப்படின்ட்டு. இப்போ இயேசு மனுஷனாக வந்து இந்த ப்ரெஷரை, மனுஷனுடைய ப்ரெஷரை தான் மேலே ஏற்றுக்கிறதுனால இவர் நெத்தியிலிருந்து வேர்வை வருது. ஆனால் இரத்தத்தின் பெருந்துளிகளான வேர்வை என்ன பண்ணுது, வெளியில வருது. இப்போ என்ன சொல்றாரு, அந்த ஆதாம் ஏற்படுத்தின ப்ரெஷர் இருக்குது பாருங்க, அதை இப்போ ரெண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து தான் மேல ஏற்றுக்கொண்டு அந்த ப்ரெஷரை பிளஷரா நமக்கு மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அழுத்தங்களை ஆனந்தமாக அவர் மாற்றியிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அழுத்தம் இல்லை ஆனந்தம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் அழுத்தங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஆனந்தத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறது. அப்போ நான் அடிக்கப்பட்டு விடுவேனோ, எனக்கு கெட்டது நடந்துடுமோ, இல்லை, நல்லவர் ஒருவருக்கு கெட்டது நடக்க போகுது. அதான் சிலுவை. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, உன் லாஜிக்கை நான் மாற்றலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறார். உன் லாஜிக் என்ன, நல்லது செஞ்சாதான் உனக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சாதான் கெட்டது நடக்கும். இது நல்லது தான், இந்த லால ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் நீ நல்லது செய்கிற ஆளாக மட்டும் இல்லையே, நீ நிறைய காரியங்கள் பண்ணிட்டு குற்றவாளியாக இருக்கிற, குற்ற உணர்வில் இருக்கிற, எனக்கு கெட்டது நடந்துடுமோங்கிற பயத்திலே உட்காந்துருக்க. அதனால் உன்னுடைய லாஜிக்கை நான் மாற்றுறேன் அப்படிங்கிறார். இயேசுவை போல நல்லவர் யாருமே இல்லை. ஆனால் ஒரு நல்லவருக்கு இப்போ கெட்டது நடக்கு. ஏன் தெரியுமா? அதை பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டாகணுங்கிறதுக்காக தான். என்ன நம்பிக்கைன்னா, இப்போ கெட்டவனாக இருக்கிற எனக்கு நல்லது நடக்க முடியும். லாஜிக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணலன்னா உங்களால் பிலீவ் பண்ணவே முடியாது பாருங்க. ஒரு கெட்டதுமே பண்ணாதவருக்கு இப்போ என்னது நடக்கு, நல்லது மட்டுமே செஞ்சவருக்கு என்ன நடக்கு, கெட்டது நடக்கு. ஏன்னா கெட்டதை தான் அதிகமாக செஞ்சுருக்கிற ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்க முடியுங்கிறத காட்டுறதுக்கு தான் அவ்வளோ பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இயேசுக்கு ஏன் நடந்தது? ஏன் கெட்டதெல்லாம் அவர் அறுவடை பண்ணார் சிலுவையில். எனக்கு ஏன் நல்லது நடக்கும் தெரியுமா? நான் நல்லது செஞ்சேன்ல, அவர் விதைச்சார்ல, அதெல்லாம் நான் அறுக்க போகிறேன். நான் விதைத்ததை அவர் அறுத்தார், அவர் விதைத்ததை நீங்களும் நானும் அறுக்க போகிறோம். அல்லேலூயா.
இப்போ அதனால தான் இந்த கெட்டுப்போன மனுஷனுடைய கான்சியஸில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் வந்து ஒரு வேலை செய்கிறது. என்ன வேலை செய்யுது? யூ ஆர் ஃபர்கிவன், காட் லவ்ஸ் யூ, யூ நோ காட்ஸ் லவ்ஸ் யூ ஸோ மச். ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு கூட நல்லது நடக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ அதனால தான் கிறிஸ்தவ பிரசங்கங்கிறது நம்ம புண்ணியத்தை அறிவிக்கிறது இல்லை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற கூட்டமாய் மாறிவிட்டோம். அப்படியே போட்டிருக்குது. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய யாருடைய புண்ணியங்களை? இயேசுவின், அவருடைய புண்ணியங்கள் சொல்லுங்க, அவருடைய புண்ணியங்கள். ஏன்னா மனுஷனுக்கு வந்து புண்ணியத்தை சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். யார் பண்ண புண்ணியமோ தான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கான்சியஸில் இருக்குது பாருங்க. ஆனால் நிறைய பேருக்கு அந்த எது நம்பிக்கையாக இருக்குதோ அதுவே நிறைய பேருக்கு நம்பிக்கையாக இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு நடக்கிறத பார்த்தா நம்ம முன்னோர்கள் புண்ணியம் செஞ்ச மாதிரியே தெரில, உலகத்தில் இல்லாத எல்லா அட்டுழியத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க போல அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்மளும் ஒன்றும் பெருசாக புண்ணியம் பண்ண மாதிரி தெரில, நிறைய தேவையில்லாது தான் நம்ம வாழ்க்கையிலையும் இருக்குது. அதனால தான் மனிதர்கள் புண்ணிய ஸ்தலங்களை தேட ஆரம்பித்தார்கள். ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டுனா எனக்கு வந்து புண்ணியம் வந்து கிடச்சிடும், என் பாவ விமோச்சனம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போய் மூங்கணும்னு புண்ணிய நதிகளையும் புண்ணிய ஸ்தலங்களையும் தேடி போனார்கள். ஆனால் புண்ணியம்ங்கிறது தான் என்னை நல்லாக்கணுங்கிற எண்ணம் மட்டும் மனுஷனுக்குள்ளே இருக்குது பாருங்க. அதனால தான் புண்ணியத்தை உலகம் தேடி கொண்டிருக்க புண்ணியம் உங்களையும் என்னையும் தேடி வந்தது. அவர் பெயர் இயேசு, அவர் தான் புண்ணியம். அதனால தான் வேதம் சொல்லுது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. இப்போ பாருங்க, இப்போ நீங்க தான் புண்ணிய ஸ்தலம். அந்த புண்ணியர் உங்களுக்குள் வந்ததால் நீங்கள் புனித ஸ்தலமாக புண்ணிய ஸ்தலமாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுதான் உண்மையான பாவநாசம். ஏன்னா அவர் இரத்தத்துல தான் பாவம் அடைஞ்சது நாசம். பாவத்தையே நாசம் பண்ற ஒன்று தானே பாவநாசம். நான் சொல்றேன், இயேசுதான் பாவநாசம். அவருடைய இரத்தத்துக்குள்ள எல்லா பாவங்களும் நாசம் அடைந்தது. ஆனா இது என்னன்னா, பாவத்தை நாசமாக்கி பாவிக்கு வாழ்வை கொடுத்தது. இதுதான் இங்க இருக்கிற வித்தியாசம். இந்த நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாங்க பாருங்க அந்த ராஜா, கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோவேவன் அடுப்பு மாதிரி. என்ன ஆயிடுச்சுன்னா, நெருப்புல தூக்கி போட்டா இவனை அது வேக வைக்கல, கயிறை வேக வச்சுட்டு, புரியுதுங்களா? அது மாதிரி ரத்தத்துக்குள்ள கொண்டு போய் விட்டா பாவத்தை கொண்டுட்டு பாவிக்கோ வாழ்வு அது கொடுத்துடுச்சு. அழிக்க வேண்டியதை அழிச்சிச்சு, கொடுக்க வேண்டியதை கொடுத்துச்சு. இயேசுவனுடைய ரத்தம் வந்து 2 in 1 பவர் மாதிரி வேலை செய்யுது. கெட்டதை அழிக்குது, கெட்டவனுக்கு வாழ்வை கொடுக்குது. அல்லேலூயா. இந்த மாதிரி வேலையை தான் அது செய்து பாருங்க. அதனால தான் இப்போ வந்து இந்த கான்சியஸ்ல இட்ஸ் பியூரிஃபை யுவர் கான்சியஸ். எதை சொல்லுங்க? the blood of Jesus. இயேசுவின் ரத்தம் என் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதாவது உங்களுடைய ஆழ் மனதுக்குள்ள, உங்களுடைய கான்சியஸ்குள்ள போய் ஆழமான வேலைகளை செய்கிறது. அது என்ன வேலைன்னா, உனக்கு நல்லது நடக்கும், உனக்கு நன்மை உண்டாகும், சுகத்தை பெற நீ தகுதி உள்ளவன் தான், நன்மையை பெற நீ உரிமை உள்ளவன் தான் என்கிற ஒரு லீகலான ஒரு நம்பிக்கையை, சட்டபூர்வமாக ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள அது கொண்டு வருது பாருங்க. எபிரேயர் நிருபத்துக்கு வாங்க, 9வது அதிகாரத்துக்கு வாங்க, 14வது வசனம் பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். The blood of Jesus is cleanses our conscience. உங்களுடைய மனசாட்சியை அது சுத்திகரிக்கிறது. மனிதனுக்கு சுத்திகரிப்புங்கிறது ஏதோ உடம்புல சரீரத்தில் தேவையான ஒன்று போல மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதாகமம் சொல்லுது, மனசாட்சியிலே ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. உள்ளத்திலே ஒரு பியூரிஃபை அவர் என்ன பண்றாரு? கொண்டு வருகிறார். It cleanses our conscience. உங்கள் மனசாட்சியை
செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அது என்ன செத்த கிரியை பாருங்க, இது ரொம்ப ஆழமான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையுமே அதுவே படிக்கணும். அவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க. நீங்கள் வந்து கிருபையின் வாழ்வதும் வளர்வதுன்னு ஒரு சீடி இருக்கும், அதில் கேளுங்க. டெட் ஒர்க்ஸ் குட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது பேசியிருப்பேன். செத்த கிரியைங்கிறது என்னன்னா டெட் ஒர்க்ஸ். செத்த கிரியை அப்படின்னா என்னன்னா, இந்த சுத்திகரிக்கப்படாத மனசாட்சி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது கிளென்ஸ் பண்ணப்படாத மனசாட்சி என்ன பண்ணுதுன்னா, இந்த மனசாட்சி அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால, அவனை குற்றவாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால பாருங்க, நம்ம மனசாட்சி ஆனால் நமக்கே எதிராக அப்போ சொல்லுது சாட்சி. சில பேர் இந்த மனசாட்சி ஓவரா சத்தம் போடுறதுனால டப்புக்குன்னு ஒரு கட்டிங்க போட்டு படுத்துடலாம், ஏன்னா அது ஓவரா குமுறுத அப்படின்னு அந்த குமுறலை அமர்த்துறதுக்காக சிலது பண்ணுறாங்க. சிலர் வந்து ஏதாவது கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிடுவாங்க, ஏன்னா அந்த மனசாட்சி வந்து என்கிட்ட என்ன பண்ணிடக்கூடாது. எல்லாருமே அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே யாருக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக சந்திக்காத ஒரு ஆள் நீங்கள் தான். ஏன்னா அவன் வந்து நின்னாம்னா நீ எல்லாம் இருக்க பாருன்னு போட்டு திட்டு போடும் நம்மளை. அது வந்து கேட்காத கேள்விலாம் கேட்கும். அதனால் இந்த மனசாட்சி வந்து மனுஷனுக்கு எதிராகிடுது. ஏன்னா அது கடவுள் வந்து அவனுக்குள்ளே வச்ச ஒரு விஷயம் பாருங்க. அது வந்து பழைய பாட்டிலே இருக்கு, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி அப்படின்னு சினிமாக்காரனுக்கே கொஞ்சம் வெளிச்செல்லாம் வந்திருக்கு. மனசாட்சி ஞாபகம் வருதா? இப்போ வருதா பாருங்க. இப்போ எபிரேயரில் சொன்னால் உங்களுக்கு புரியல பாருங்க. இவ்வளோ நேரம் எபிரேயரில் என்ன பிரதர் நீங்கள் இப்போ இந்த பாட்டு போயிடனே விளங்குது பாருங்க. இப்போ அது அப்போ உங்களுக்கு விளங்குறதுலாம் என்ன சொல்ல முடியும்? ஓஹோ இப்போ விளங்குது, அதுதானா அப்படின்ட்டு. இதை நீ ஏமாற்ற முடியாது. இதில் வந்து அந்த ஒரிஜினலுடைய அந்த இதை கடவுளை வச்சிருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கணும்னு உங்களை வச்சாரோ அப்படி இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதான் கான்சியஸ், மனசாட்சி அப்படிங்கிற ஒன்று. இப்போ இது வந்து இவன் தப்பாக நடந்துக்கிறதுனால இது வந்து இவனுக்கே எதிராக ஒரு கோர்ட்டில், அதுவே கோர்ட்டாக இருக்கும், ஜட்ஜாக இருக்கும், வக்கீலாக நின்று எதிராக ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும். நல்லது நடக்கணும் அவர் சொன்னார், உனக்கு நடக்குமா, நீ பண்ணதுக்கு நடக்கும் பாரு, நடக்கணும் என்னெல்லாம் நடக்குது பாரு உனக்கு அப்படின்ட்டு அது உள்ளே இருந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும், பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன் சமாதானமே இல்லை மனிதர்கள் சொல்கிறாங்க, சந்தோஷமே இல்லை. ஏன்னா இந்த மனசாட்சியில் ஒரு சாந்தம் ஏற்படவில்லை. மனசாந்தி அப்படிங்கிறாங்க பாருங்க. சாந்தம், சாந்தி, அதான் சமாதானத்துக்கான ஒரு நல்ல தமிழ் வார்த்தை தான் சாந்தி. நம்ம வந்து சமாதானம்னா கிறிஸ்தவ வார்த்தை, சாந்தினா அது வேற யாருடைய வார்த்தையும் நினச்சிடுறோம். உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக. இனிமே வந்து நானே நிறைய வார்த்தையை மாற்றலான் இருக்கிறேன். சமாதானத்தோடு பொய்க்கிற கடவோம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு சாந்தியோடு பொய் வர கடவோன்னு நம்ம சொல்லலான் இருக்கிறேன். நான் என்ன இப்போ என்ன கெட்டு போச்சுங்கிறேன் நான். விலங்குல பாருங்க, இப்படி புரியாத பாஷையை பேசிட்டு தான் ஒரு வேலும் உள்ள வர மாட்டேக்கான். ஒன்றுமே புரிய மாட்டேக்க. சர்ச்சைக்கு போன ஒன்றுமே பிரியல பிரதேர் அப்படிங்க. ஒன்று எப்படி பிரியும்? ஒன்றும் ஒரு நாளும் புரியாத வார்த்தையே பேசிகிட்டு இருக்கு. வீட்டில் வந்து சமாதானம்னா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சாந்தி இல்லை, மனசாந்தி இல்லை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு 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 கில்ட்டு, ஒரு குற்ற உணர்வு. நான் வந்து எனக்கு எப்படி நல்லது நடக்கும்னு நம்மளாலே நம்ப முடியல. ஏன்னா நல்லவனுக்கு தானே நல்லது நடக்கும், உனக்கு எப்படி நடக்கும்னு சொல்லி இந்த மனசாட்சி நமக்கு எதிரான ஒரு குரலை அது எழுப்பி கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் அதை கேட்க விரும்புறது இல்லை, அதனால எங்கேயோ ஓடுறாங்க. என்னன்னா அதுவும் கூட தான் வரும். இந்த வீடு சரியில்லை அதனால வீட்டை மாத்திடலான்னு பார்த்தா அந்த வீட்லயும் அவர் இருப்பாரு. சரி வேலை சரியில்லைன்னு வேலையை மாத்துவாங்க, அங்கேயும் இருப்பார் அவரு. சிலர் நாட்டை விட்டே ஓடி போறாங்க, அங்கேயும் அவர் கூடவே இருக்காரு. இதுல இருந்து எப்படிடா தப்பிக்கணும்னு தெரியல. அதனால இந்த மனசாட்சிய, அந்த சத்தத்தை கேட்க விடாம பண்றதுக்காக இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் போய் மனிதன் வந்து ஈடுபடுறான்.
ஈடுபட்டால் கொஞ்சம் இந்த சத்தத்தை என்ன பண்ணிடலாம், அமைச்சிடலாம். அதாவது இப்போ வந்து கெடிகாரம் வந்து இருக்குது, ஓடுது. இப்போ இந்த கெடிகாரத்தில் சவுண்டு வருதான்னா சவுண்டு வருது, ஆனால் இங்கே நிறைய சவுண்ட் இருக்கிறதுனால அது என்ன பண்ண மாட்டுக்கு, கேட்க மாட்டுக்கு. அது மாதிரி நல்ல பெரிய இறைச்சல் உள்ள ஒரு காரியத்தில் போய் நம்ம சிக்கிக்கிட்டோன்னு சொன்னால் எதுக்குள்ளேயாவது மூஞ்ச போதிச்சிக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் வச்சுருக்கிறாங்க. நான் அதனால தான் சொல்லுவேன், தத்துவ ஞானியாக இருந்தாலும் சரி, குடிகாரனாக இருந்தாலும் சரி, 2 பேருமே ஒரே விஷயத்தை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. சிலர் தத்துவத்தில் போய் புதைந்து கொள்கிறார்கள், சிலர் தவறான பழக்கங்களில் புதைந்து கொள்கிறார்கள். எல்லாரும் எங்கேயோ புதைஞ்சு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்குதுன்னா, ஏதோ சொல்லுவாங்க, இந்த நெருப்பு கோழி வந்து மண்ணுக்குள்ளே தலையை வச்சுட்டு நான் வந்து மறைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்குமா, தலையை மட்டும் அது முக்கிட்டு. இன்னொன்று சொல்லுவாங்க, பூனை வந்து கண்ணை மூடிட்டு, எந்த பூனை உங்கள்கிட்ட சொல்லிச்சு எனக்கு தெரியாது, உலகமே இருண்டுச்சுன்னு சொல்லிச்சான். ஆமாம், இவர் போய் கேட்டார். தெரில, இதெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்காங்களே தெரிலனே. பூனை பாஷெல்லாம் தெரியுது. இப்படி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னுடைய கருத்து எனக்கு விளங்குது. என்னன்னா, நாம் வந்து நம்மகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இப்படி ஏதோ ஒன்றை நம்ம பண்ணி நாம் எங்கேயோ போய் என்ன பண்ணிக்கிறோம், ஒழிஞ்சிக்கிறோம். ஏன்னா நம்மளாலே சந்திக்க முடியல. இந்த உலகத்தில் நீங்கள் வந்து எதையாவது ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்கன்னா, முதல்ல உங்களை ஹேண்டில் பண்ண முடியலங்கிறது தான் அவங்க ப்ராப்ளம். என்ன ஹேண்டில் பண்ண என்னால் முடியலங்கன்னு தவிச்சு போயிடுறான் ஒரு மனுஷன். இதிலிருந்து அவன் எப்படி வெளியில் வருதுன்னு அவனுக்கு தெரியல. இந்த கான்சியஸில் வந்து ஒரு இது இருக்குது. அதனால் சைக்காலஜின்னு ஒன்று வருது பாருங்கள். இந்த மனோவியல், இந்த சைக்காலஜி வந்து என்ன பண்ணுதுன்னா, அது வந்து ஒரு தீர்வை இந்த மனசாட்சி கொடுக்கறதுக்கு முற்படுது. ஒரு தீர்வை கொண்டு வந்து எதையாவது பண்ணிடல. ஏன்னா ஓவராக இந்த மனசாட்சியினுடைய இந்த கண்டம்னேஷனுக்குள்ளே போகிறதுனால மனுஷன் ஒரு மாதிரி ஆயிடுறான், நிம்மதியே இருக்க மாட்டுக்கு. புசிக்கிறான், குடிக்கிறான், சாப்பிட்றான், என்னெல்லாமோ பண்ணுறான், ஆனால் ஒரு மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிறான். அப்போது சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, இந்த குற்ற உணர்வு தான் இவனை வந்து இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் தெரியுது பாருங்க. அதனால சைக்காலஜி என்ன பண்ணுதுன்னா, ஐ எம் ஓகே அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது. கடந்த ஒரு 10 வருடங்களாக ரொம்ப பாப்புலரான ஒரு தாட் சைக்காலஜி உலகத்தில் இருக்குதுன்னா, இந்த ஐ எம் ஓகேங்கிற தாட்டு தான். அதாவது ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், அப்படியே கொண்டு போயிருடா. ஐ எம் ஓகே அப்படின்னே கொண்டு போயிட்டேன், நான் கொண்டு போயிடலாம். டெய்லி 4 முறை சொல்லிடு, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், சரியா இருக்கு அப்படின்னு சமாளிடா அப்படின்னு உள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே சைக்காலஜி வந்து உள்ள அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து அதை உலகம் ஃபுல்லாக அது விற்றுது. ஐ எம் ஓகேங்கிற பிரின்சிபிள்ஸ். ஏன்னா மனுஷன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அது எப்படி சால்வ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியாதனால அதை போய் எல்லாரும் வாங்கினாங்க, படித்தாங்க, கேட்டாங்க. அது ஐ எம் ஓகே, ஐ எம் ஓகேன்னு சொல்லி ஒரு நாள் திருப்பி கேட்டு, இவ்வளவு போய் திரும்ப திரும்ப பேசியேன்னு கேட்டு, உலகத்திலே நீ தாண்டா ரொம்ப போய் சொன்னாலுன்ட்டு மனசாட்சி. ஐ எம் ஓகேங்கிறது நாட் ஓகே. இப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. என்ன செய்யறதுன்னே தெரில. உங்களுக்கு புரியுதுங்களா? மனுஷன் பாருங்க, இவ்வளோ சங்கடத்தில் தான் உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறார், உங்கள் வீட்டம்மா இருக்கிறாங்க, நீங்கள் பார்க்குற சமூகம் இருக்குது. நான் அந்த சமூகத்தை குறித்து குற்றச்சாட்டுகளை நான் வைக்க விரும்புறதில்லை. ஏன்னா அது ஏற்கனவே காயப்பட்டு போய் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு காயப்பட்ட சமூகத்துல தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், காயங்களோடு. சிலர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, வார்த்தைகளை கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் குணம் ஆயிருக்கிறீங்க, இன்னும் குணமாக வேண்டிய பகுதியெலாம் இருக்குது. காயப்பட்ட சமூகம் தான் சுற்றிலும் இருக்குது. அப்போ எல்லாருமே எங்கேயோ நல்ல செமத்தியாக வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த கான்சியஸ் வந்து எப்படி சரி பண்ண முடியும், இது எப்படி சரியாகிறதுக்கான வாய்ப்பு எப்படிங்கிறத உலகம் வந்து இப்படி தான் முயற்சி பண்ணி பார்க்கு. ஒன்றும் இல்லை, நீ யாருக்காவது கொஞ்சம் நல்லது பண்ணு அப்படின்னு அடுத்த, அதான் செத்த கிரியை. அதில் வருது பாருங்க, டெட் ஒர்க்ஸ் அப்படின்னு வருது பாருங்க. உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு. அதனால இப்போ நான் நல்லவன்னு இந்த மனசாட்சியை மறுபடியும் சொல்ல வைக்கணும்னா நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், நல்லது செய்ய ஆரம்பிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு நல்லது செய்யணுங்கிற விருப்பத்தில் செய்யாம இதை செஞ்சாவது கொஞ்சம் மனசாந்தி கிடைக்காதா? யாருக்கெல்லாம் விளங்குது நான் பேசுறது, புரியுதா? அதாவது நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் நல்லது பண்ணாமல் இதுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கிறோம், இதை சாந்திப்படுத்துக்கு. அதனால தான் கொஞ்சம் 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 பேர் இந்த எப்படியோ பண்ணி கொஞ்சம் பணக்காரன் ஆயிடுவான். ஆன பிறகு ஏன் ஆனோம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். இவ்வளோ வாங்கியும் ஒன்றுமே ஆவலியே,
வீட்டில் 5-6 காரையும் நுப்பாட்டியாச்சு, பதவியும் வாங்கியாச்சு, ஆனால் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு இப்போ இதெல்லாம் இல்லைங்கிறதுனால தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, அது வேற கதை. அது வேற மாதிரி டீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சிலருக்கு பசி மயக்கம், சிலருக்கு உண்ட மயக்கம். இல்லைன்னு மயங்கிருக்கு போயிருக்கான், ஒருத்தனுக்கு தின்னதுனால ரொம்ப மயங்கி போயிருக்கிறான். எல்லாமே ஒரு மயக்கம். அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, யாராவது ஒருத்தர் வந்து, ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் அவன் ஆன்மீகம்ங்கிற ஒரு காரியத்துக்குள்ளே ஈடுபட ஆரம்பிக்கிறான். நேற்றுக்கு ரஜினிகாந்த் பேசினார் பார்த்தீங்களா? இவ்வளவு நாள் நான் சினிமா துறையில் சாதித்தேன், எல்லாம் பண்ணேன், ஆனால் இப்பொழுது ஆன்மீகம் தான் எனக்கு இன்பத்தை அளிக்கும் என்று நம்பி அதில் நான் இறங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது 1/2 மணி நேரம் ரஜினிகாந்த் பேசினார். கலைத்துறை இல்லை எனக்கு கிடைச்ச வெற்றி எத்தனையோ காரியங்கள்லாம் எனக்கு கொடுத்துச்சு, ஆனால் எதுவுமே எனக்கு சமாதானத்தை கொடுக்கல. எமயமலை பக்கமாக போயிட்டோம்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆன்மீகம் எனக்கு தருமா என்று மனிதன் பாருங்க எவ்வளோ கிடைச்ச பிறகு அடுத்தால ஒன்றுமே ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை எதுதான் அப்போ திருப்தி ஆக்கும், எதுதான் எனக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லி ஒரு அடுத்த மாற்றத்துக்கு தயாராகிறான் பாருங்க. அவன் அப்போ எல்லாரும் பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்லும்போது, ஆனால் அவர்கள் என்னுடைய உள்ளத்தின் தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லை, அதுக்கு என்ன வழி இருக்குது, அதுக்கு வந்து அப்படியே நல்லா உட்காந்துட்டா கிடச்சிருமா, தியானிச்சா கிடச்சிருமா, எங்கேயாவது ஏறி போனால் கிடச்சிடுமான்னு இன்னும் தேடலுக்குள்ளே தான் இருக்குது. அதை தேடி நான் இப்போ போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்றுக்கு வந்து பேசினேன். நிறைய நேரத்தில் பாருங்கள், சபைக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு உலகம், பெரிய மனிதர்களும் இப்படிப்பட்ட சாந்தியையும் சமாதானத்தையும் தேடிக்கொண்டு இருக்கும்போது சபை தான் சாந்தி நிலையம் என்று காண்பித்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இயேசுதான் அந்த சாந்தின்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும். அவருடைய ரத்தம் தான் உன் மனசாட்சியை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது அப்படிங்கிறது விளங்கினா எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. அப்போ அதை முதல்ல சபைக்குள்ளே இருக்கிறவங்க அதை விளங்கிக்கிட்டு ஒரு சாந்தியையும் சமாதானத்தையும் அனுபவிக்கணும் பாருங்க. இன்னைக்கு வந்து ரஜினிகாந்துக்கு இது விளங்கிச்சாங்கிறதுலாம் இல்லை, முதல்ல உள்ளே இருக்கிற நிறைய பேர் இருக்கிறோம் பாருங்க, நமக்கு இது விளங்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனால் எல்லோருமே இப்படிப்பட்ட தேடலுக்குள் வருகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம். அதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். நான் எவ்வளோ தான் உயர்ந்தாலும் எவ்வளோ தான் மேலே வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்க. அப்புறம் என்ன செய்கிறது, இதை வச்சு ஏன் பண்ணோம், ஏன் ஜெயித்தோம், ஏன் வெற்றி எதுக்கு, இவ்வளோ காசு எதுக்கு, புகழ் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன பண்ண அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளே அவங்க வந்துடுறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட இதில் தான் அவங்க வந்து எங்கே போய் தேடாமல் ஏதாவது சாமியார்கள்ட்ட போய் என்ன பண்ணிக்கிறது, அப்படியே உட்கார்ந்துடுறது, எங்கேயாவது மடங்களை தேடி போகிறது. இன்றைக்கி பாருங்கள், இன்னைக்கு அரசியல்வாதிகளும் சினிமா ஸ்டார்ஸும் இன்னும் எத்தனையோ பெரிய ஆட்கள் வந்து இப்படிப்பட்ட இடங்களை அவங்க நாடுறாங்க, தேடுறாங்க, ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள மனசாட்சியில ஒரு சுத்திகரிப்பு இல்லை, ஒரு சமாதானமே இல்லை பாருங்க. அதுக்கான ஒரு தேடல் மனிதன் இன்னைக்கு பெரும்பாலாக அது இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான இடத்துக்கு போயும் அதை நிறைய பேர் பெற்றுக்கொள்ள கடைசியில் பார்த்தா அவர் போலி சாமியார் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, வெளியில் வர்றாங்க. சிலர் உள்ளே போகிறாங்க, சிலர் வெளியில் வர்றாங்க, சிலர் ஆரம்பிக்கிறாங்க, சிலர் இங்கேயும் இல்லைங்க, எல்லாம் பார்த்தாச்சுங்க, ஒன்றும் முடியலைங்க, அடுத்தால என்னங்கன்னு தெரிலங்க, இனிமேல் எதைத்தான் நம்புறதுக்குன்னே ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. மனிதன் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறான் பாருங்க. ஆனால் வேதம் எவ்வளவு அற்புதமான பதிலை கொண்டு வருது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி இந்த மனசாட்சிக்கு பதிலாக மாறுகிறது, இது மட்டும் கொஞ்சம் விளங்கிக்கணும் பாருங்க. The blood of Jesus எப்படி நம்முடைய மனசாட்சி அது சுத்திகரிக்க வல்லமை உள்ளது அப்படிங்கிறத இந்த 9ஆம் அதிகாரத்தில் அவர் விவரிக்கிறாரு பாருங்க. அதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், இது நல்லா விளங்கிக்க முடியும். 9வது வசனம் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரம் மகா பரிசுத்த ஸ்தலம்ங்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. அதுக்குள்ள சில பொருட்கள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இந்த பலி செலுத்தப்படுகிற அந்த நாளிலே, the day of adornment என்று சொல்லப்படுகிற அந்த நாளிலே பிரதான ஆசாரியன் அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த கூடாரத்துக்குள்ளே அவன் என்ன பண்ணுவான், நுழைவான். அப்படி நுழையும் போது என்னெல்லாம் செய்வான் அப்படிங்கிறத பற்றிய ஒரு காரியத்தை அவர் விளக்குகிறார். அதன் மூலம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி நமக்கு காரியத்தை பண்ணுதுங்கிறத அவர் சொல்றார். 9வது வசனம் பாருங்க. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற
ஒப்பனையாய். அப்போ படிக்கணும். இது பழங்கால கதை அல்ல, இக்கால கதை. ஒப்பனை உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கு ஏற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். அதாவது சிலர் காணிக்கையும் பலியையும் செலுத்தி இந்த மனசாட்சியிலே ஒரு பூரணத்தை பெற்றுவிட முடியும் அப்படின்னு ரிலீஜியன் பிராக்டிஸில் என்ன பண்ணுறாங்க, ஈடுபடுகிறார்கள். எப்படி நன்மை செய்வது, பல ரகங்கள் இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் இவ்விதமாக தேடினாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீகத்தில் அப்படியே போனோம்னா கிடைக்கணுன்ட்டு. இப்போ கமல்ஹாசன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, மக்கள் சேவை பண்ணாலே மகேசன் சேவை தாங்க. அவன் ஒவ்வொரு தத்துவத்தையாக கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்னா, ஒன்று கடவுளுக்கு முன்னாடி போய் கிடைக்கல, இல்லை 4 பேருக்கு நல்லது பண்ண, அவனும் அதான் தேடுறான். 4 பேருக்கு நல்லது பண்ணால் எனக்கு கிடச்சிருமான்னு தேடுறான். சிலர் இப்படி ஆன்மீகத்தில் நம்ம ஈடுபட்டால் கிடச்சிருமா, என்ன காணிக்கைகள், நான் கோயிலுக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என் காசை கொஞ்சம் தூக்கி நான் கொடுத்துட்டா கொஞ்சம் என் மனசாட்சி என்ன யூ ஆர் குட் அப்படின்னு சொல்லிடுமா, நீ நல்லவன்னு சொல்லிடுமா அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ்குள்ள என்ன பண்ணுறான், இறங்கி பார்க்குறான். பாருங்கள், இது எல்லாமே நல்லது தான். நான் அதனால தான் டெட் ஒர்க் குட் ஒர்க்ஸ் பற்றி நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இது எல்லாமே நல்லது தான். ஏழைகளுக்கு உதவலாமா, நல்லது. காணிக்கைகள் செலுத்துவது தவறுங்களா, தவறு கிடையாது. ஆனால் எந்த ஆட்டிடியூட்ல இருந்து, எந்த மனசுல இருந்து அது வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். இயேசு இங்கே டீல் பண்ணுறார். சிலர் இப்படி செலுத்துவதனாலேயே எனக்கு ஒன்று கிடச்சிடுதுங்கிறதுக்காக அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதை தான் அவர் மாத்துறாரு. எப்போ அப்படி கிடையாதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு, விவரமாக சொல்கிறாரு. காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனைகளும் செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். பழைய ஏற்பாட்டில் அதான் பண்ணாங்க, பலி செலுத்தினாங்க, காணிக்கை செலுத்தினாங்க. ஆனால் மனசாட்சி அது என்ன பண்ணவே இல்லையா, பூரணப்படுத்தவில்லை, சாந்திப்படுத்தவில்லை, மனதிலே நிம்மதி பிறக்கவில்லை. அதான் அர்த்தம், புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தா. இப்போ கவனிங்க, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும். பைபிள்லே பாருங்க, ரெவல்யூஷன், சீர்திருத்தல்னா என்ன, சீர்திருத்தல் காலம், சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறுகிறபடி கட்டளிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்தானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளே அல்லாமல் வேறே இந்த சடங்குகள் வழியாகத்தான் சுத்திகரிப்பு நடக்கிறது அப்படின்னு சொல்லி பலவித சடங்குகளை மனிதன் கை கொள்ள ஆரம்பிக்கிறான். இப்படி பண்ணிட்டா இதை இப்படி தான் பண்ணணும், இதை அப்படி தான் பண்ணணும், இதை இப்படி தான் செய்யணும், சடங்குகள், சம்பிரதாயங்கள். ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டான்னா, இப்படிலாம் பண்ணிட்டாதான் ஒரு சுத்திகரிப்பு இருக்கும், ஒரு ஒரு சுத்தம் இருக்கும், ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டாகும் சொல்லி சடங்குகளை அவன் செய்ய ஆரம்பித்தான். பழைய ஏற்பாட்டிலையும் அதை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். ஆனால் அவர் இந்த சடங்குகளின் வழியாக எப்படி அது இயேசுவிலே போய் அந்த சடங்குகள் நிறைவேறுகிறதுங்கிறதுக்கு காட்டுறதுக்காக தான் அவ்வளோ சடங்குகளையும் அவர் வைக்கிறாரு. மன்னான்னா அந்த மன்னாவை சாப்பிட்டவன் மண்ணுக்குள்ளே போயிட்டான். ஆனா வானத்தில் இருந்து இறங்கின மெய்யான அப்பம் நானே அப்படின்னு இயேசு சொன்னார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த எல்லா சடங்குகளையும் இஸ் பாயிண்ட் அவுட் ஜீசஸ். அது எங்க நோக்கி போகுதுன்னா, அது இயேசுவை நோக்கி போகும்படியான எல்லா காரியமும் இருந்தது. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இயேசு வந்ததுக்கு அப்புறமும் இப்ப சடங்குகளே பிடிச்சிட்டு இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஒருத்தன் சாமி கும்பிடும் போது கொசு கடிச்சிட்டு வாங்கி ஒரு தட்டு தட்டினானா தொடையில, அந்த ஊருக்கு பூசா வந்த ஒருத்தன், ஓஹோ இந்த சாமி இப்படிதான் கும்பிடணுமான்ட்டு அவனும் சாமின்ட்டு ஒரு தட்டு தட்டினானா. அப்புறம் தொடை தட்டி சாமின்னு போட்டு வச்சுட்டாங்களாம். அந்த ஊர்ல இருந்து அந்த ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணிருக்கான், தொடைய தட்டணும்ல, தட்டினாதான் அவர் கேட்பாரு அப்படின்ட்டான். எல்லாரும் தட்ட ஆரம்பிச்சிட்டான் தொடைய. இது என்னன்னா, இதுதான், அது என்ன பர்பஸ்க்காக வந்ததுன்னு தெரியல. ஏன் இப்படி பண்றீங்க தெரியலங்க, உங்க முன்னோர்கள் தட்டி தான் கும்பிட்டுருக்காங்க, நானும் என்ன பண்ண போறேன், சாமி குத்தம் ஆயிடக்கூடாது, ஏதாவது தப்பு தண்டாவா போயிடக்கூடாது அப்படின்னு சடங்குகளுக்குள்ளே அடிமைப்பட்டு போகிற ஒரு நிலை இது கிறிஸ்தவத்திலே இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே இந்த இதை வச்சிருக்கேன், அப்படியே பேசிட்டு இருக்கிறேன், இதை சில இடத்துல இங்கேருந்து இங்கே தூக்கி வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அந்த வாரமே ரணகலமாயிரும். அது எப்படி புல்பீட்ட இங்கே தூக்கி வைக்கலாம் அப்படிங்கிறதே பெரிய சண்டையாக மாறிடும். ஏன்னா புல்பீட்டினுடைய பர்பஸ் தெரியல,
வெறும் சடங்குகள் மட்டும் தெரியுது, அதனால சண்டைகள் அங்க என்ன பண்ணுது, உண்டாகுது. அதாவது நோக்கம் புரியாத சடங்குகள் சண்டைகளை ஏற்படுத்துகிறது. இவ்வளவுதான் விஷயம். ஏன் இன்னைக்கு எல்லாம் அடிச்சுக்கிறான் பிடிச்சிக்கிறான் எல்லா காரணம் என்னன்னா, அந்த சடங்குகள் என்ன நோக்கத்துக்காக வந்ததுன்னு என்ன பண்ணவே இல்லை, தெரியவே இல்லை பாருங்க. ஆனா எல்லாமே போய் இயேசுவில் முடிவடைஞ்சிடுச்சு. இப்ப இயேசுன்னு ஒருத்தர் உள்ள வரும்போது எல்லா சடங்குகளும் அவருக்குள்ள பூர்ணமாயிடுது. இதுதான் விஷயம். அதனாலதான் ஒன்றும் அதுக்கப்புறம் தேவைப்படுறது இல்லை. எல்லாமே அங்க என்ன ஆயிடுது, நோக்கம் வந்துடுச்சுங்க. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நிறைய மைல் கல்கள்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த மைல் கல்களில் இன்னும் 5 கிலோமீட்டரில் நீங்கள் மதுரை வருகிறது, இன்னும் சென்னை வருகிறதுன்ட்டு ஒரு இது போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எல்லாம் அந்த ஊருக்கு போகிறதுக்கான ஒரு பாயிண்ட்டை தான் அது சொல்லுதே தவிர, நீங்கள் போய் மைல் கல் தான் எல்லான்னு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் சடங்குகள் எல்லாமே பாரு, இது எப்படி பண்ணுதோ அது மாதிரி தான் அவர் ரத்தம் செய்து, இது எப்படி பண்ணுதோ அது மாதிரி தான் அவர் செய்கிறாருன்னு அவர் செய்கிறத விலக்கி காட்டுறதுக்காக ஒரு சடங்கு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் சில விஷயம் புரிய வைக்க முடியும். பழைய முன்னாடி உள்ள ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு ஊரில் குடிப்பதினால் வருகிற தீங்குகளை விவரிப்பதற்காக கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்து அதில் புழுவெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கி போட்டிருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிற குடிமகன்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, எல்லாம் பாருங்க, ஆல்கஹாலுக்குள்ளே புழு போட்ட என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, குடித்தோன்னா வயிற்றில் இருக்க புழுலாம் செத்து போயிடும் தெரியுது. ஒரு நோக்கத்துக்காக அதை டெமாண்ட் பண்ண, இவங்க இன்னொரு நோக்கத்துக்காக புரிஞ்சுட்டு போக, பரவாயில்ல இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு வழங்கிட்டு போயிட்டாங்களாம். அது மாதிரி தான் உங்களுக்கு பர்பஸ் என்னத்துக்குன்னு தெரிஞ்சுக்கலன்னா எல்லாமே தப்பாக போயிடுது பாருங்க. இப்போ எல்லா சடங்குகளும், திருவிருந்தாக இருக்கட்டும், இன்னும் நாம் ஆசரிக்கிற ஒவ்வொரு காரியங்களாக இருக்கட்டும், ஞானஸ்தானமாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு பாருங்கள் அது ஒரு அர்த்தமே தெரியல. ஏதோ முங்கணும், என்ன முங்குறதுனா என்ன எதாவது தெரியுங்களா? ஏதாவது திருவிருந்துனா என்ன எதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அது அதில் அது கரெக்டாக அப்படி பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் தெரியுதே தவிர நோக்கமே விளங்கிக்கல. இப்போ எல்லாமே கிறிஸ்துவிட்ட கொண்டு போய் முடிக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்க. 10வது வசனத்தை மறுபடியும் படிக்கிறோம் பாருங்க. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறுகிறபடி கட்டளையிடப்பட்ட போதன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளே அல்லாமல், எல்லாம் சொல்லுங்க, சரீரத்திற்கேற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல. இப்போ குளிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, குளிச்சா கொஞ்சம் உடம்பு சுத்தமாக இருக்கும். ஆனால் அதுக்கும் உன் மனசாட்சி சுத்தமாகறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இயேசுநாதர் சீசர்கள் பந்தினோடனே படார்னு உட்காந்துட்டான். உடனே கம்ப்ளைண்ட், உங்கள் சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே. அவன் மைண்டில் என்னன்னா, சரீர சுத்திகரிப்பை தான் அவன் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், யோசித்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் எல்லா சுத்திகரிப்பு முறையையும் சொல்லி கொடுத்ததே யாரு? தேவன். ஆனால் அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது மூலம் அவர் என்ன சொல்ல வந்தார்னா, தம்பி சுத்திகரிக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது, சுத்திகரிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்கிறது சொல்ல வந்தார். சொல்ல வந்ததை விட்டுட்டு அதுக்காக உபயோகப்படுத்தின அந்த உதாரணத்தை பிடிச்சிட்டு அப்படி என்ன பண்ணிட்டாங்க, நின்ட்டாங்க. அதான் பெரிய ப்ராப்ளம். இப்போ அதை பவுல் அப்போஸ்தலன் அதை விளக்குகிறார். இப்போ பாருங்க 11, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளம் காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா.
இந்த சடங்குகளும் சம்பிரதாயமே ஏதோ ஒரு பாதுகாப்பு உனக்கு கொடுத்ததா, சுத்திகரிப்பு கொடுத்ததா, நீ வந்து சில லெவலில் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஏதோ சரீரத்திலேயாவது சில சுத்திகரிப்பு அது உனக்கு கொடுத்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் உன் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அது எந்த விதத்தில் மனசாட்சியில் வேலை செய்யுதுன்னு தான் சொல்ல போகிறேன். இதே எபிரேயர் புக்கு வாய்ப்பு இருந்தால் வீட்டில் போய் நல்லா படிங்க, உங்களுக்கு நிறைய காரியங்கள் அது விளங்க ஆரம்பிக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 பாருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால். நியாயப்பிரமாணம் என்னதான்? நிழல். கிறிஸ்து நிஜம். ஹல்லேலூயா. கிறிஸ்து நிஜம். நிழல். நிழல்ல நின்றாதீங்க, நிஜத்துக்கிட்ட வாங்க அப்படின்னு வேதம் நம்மள என்ன பண்ணுது? அழைக்குது. இப்ப பாருங்க, வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த, வருஷத்துக்கு ஒரு முறை போய் பலி செலுத்தினானா, ஆனா ஒரு நாள் அந்த பலி அவன் என்ன பண்ணல? பூரணப்படுத்தவில்லை. 2, பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்தப்படுகிறது நிறுத்தப்படும் அல்லவா. அதாவது அவன் மனசாட்சி அது சுத்தமாகவே இல்லை, இன்னும் அவன் மன்னிக்கப்பட்டேன் என்கிற உணர்வை அது என்ன பண்ணவே இல்லை, கொடுக்கவே இல்லை. ஆடை வெட்டிக்கிட்டே தான் இருக்கான், ஆனா இவன் மனசுல சாந்தி வந்ததே இல்லை. பலி கொடுத்துட்டே தான் இருக்கிறான், எத்தனையோ சடங்குகளை கை கொண்டுட்டு தான் இருக்கிறான், ஆனா இங்க உள்ளுக்குள்ள ஒண்ணுமே நடக்கவே இல்லை, உள்ளுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்குது. இப்ப பாருங்க 3, அப்படி நிறுத்தப்படாதபடியினால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல். இன்னும் உன்ட்ட பாவம் இருக்குடா, இன்னும் நீ கெட்டுதான் போவடாங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. 4, அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. இது எதுவுமே ஒரு மனுஷனுக்கு ஒரு பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஏன் இந்த பாவ நிவர்த்திங்கிறது இவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்க? இந்த மனசாட்சியிலே சாந்தியை ஒரு மனிதன் அனுபவிப்பது ஏன் இவ்வளோ முக்கியம்? ஏன் இன்னைக்கு காலையில் இதை போட்டு இவ்வளோ நாம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இதுதான் த மதர் ஆஃப் ஆல் பிளெஸிங்ஸ். எல்லா ஆசீர்வாதங்களை குறித்த நம்பிக்கையே நமக்கு எப்போ வரும்னா, இது வந்ததுக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். I am forgiven, I am totally forgiven, I am washed by the precious blood. நான் முற்றிலும் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்னை கழுவி அது என்னை தகுதி உள்ளவனாக மாற்றி இருக்கிறது என்கிற எண்ணமும் காரியமும் ஒருத்தனுடைய மனசாட்சிக்குள்ள வரலன்னு வைங்களேன், சுகம் வராது, செழிப்பு வராது, நன்மைகள் வராது, வேற எந்த நன்மையும் அவனால பார்க்கவே முடியாது. ஏன்னா இது ஊற்று. இந்த மனசாட்சி என்பது உள்ளான இந்த சப்கான்சியஸா இருக்கட்டும், உங்க ஹார்ட்டா இருக்கட்டும், இது வந்து எப்படி இருக்குதுன்னா, இங்கிருந்து தான் எல்லாமே புறப்படுது. அதையே மண்ணை வாரி போட்டு அடைச்சிட்டோம்னா வேற எதுவுமே நடக்காது. இப்ப இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, அதை சுத்திகரிக்கிற வேலையை பண்ணு. அதனாலதான் அது ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா நீங்க எந்த காரியமா வேணாலும் இருக்கட்டும், இது நடக்காம மற்றதெல்லாம் நடந்ததுன்னா என்னைக்குமே நீங்க பயந்துட்டு தான் இருப்பீங்க. ஐயோ நல்லது நடக்க ஏன்னு தெரியலையே, என்னமோ தெரியல, நீ காலையில சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், சாயங்காலம் என்ன போகுதுன்னு தெரியலையே. அதனால சிரிக்கிறது கூட உங்களுக்கு பயமா இருக்கும், வெற்றியை கூட உங்களால கொண்டாட முடியாது. ஏன்னா என்னன்னு தெரியல, திடீர்னு நம்மளை புகழ்றாங்களே, திடீர்னு என்ன ஒரே நல்லதாகவும் நடக்கு, நம்பவே முடியல அப்படின்னு நல்லதை கூட என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, பயந்து பயந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இதுக்கு நான் தகுதியாக்கப்பட்டிருக்கிறேன், இது ஐ எம் வொர்தி அப்படிங்கிற எண்ணம் உள்ள வராததுனால இதை பெற்றுக்கொள்றதுக்கும் தடையா இருக்கு, ஒருவேளை வந்தா கூட அதை என்ஜாய் பண்றதுக்கும் என்னதான் இருக்குது, தடையா இருக்குது. அதனால தான் இது ரொம்ப முக்கியம். பாருங்க, யாருக்கெல்லாம் புரியுது, விளங்குதா? இப்ப பாருங்க அப்போ இந்த 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 வெள்ளாட்டுக்கடா இதனுடைய ரத்தம் எல்லாம் பாவத்தை என்ன பண்ண முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாது. அப்புறம் எதுக்குங்க இவ்வளோ ஆடு இவ்வளோ பலிகளை வந்து செலுத்தினாங்க? இவ்வளவு ஏன் அப்போ செலுத்தப்பட்டது, இவ்வளவு பலிகள் ஏன் செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது, மதிப்பானதுன்னு புரிய வைக்கணும்னா,
இவ்வளவு கொடுத்தும் ஆகல பத்தியா, அப்ப இது எவ்வளவோ பெருசுங்கிறத நீ பார்த்துக்கோன்னு காட்டுறதுக்காக தான். இட்ஸ் a precious blood. எல்லாம் சொல்லுங்க precious blood. எல்லாம் சொல்லுங்க the blood of Jesus is precious. அதாவது விலை மதிப்பு இல்லாதது. ஆயிரம் எத்தனையோ பலிகளை செலுத்துறாங்க. அவ்வளவு செலுத்தியும் ஆவலையாம். அப்படின்னா என்னன்னா, அவ்வளவு செலுத்தியும் ஆகாம the single drop, ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கூட உனக்கு மன்னிப்பையும் மாட்சிமையும் உனக்கு தர முடியும்னா, அப்போ இது எவ்வளவு பெருசுன்னு காட்டணும்னா இவ்வளவு கொடுத்தாதான் காட்ட முடியும் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மதிப்பை உணர்த்துறதுக்காக தான் அவ்வளோ பலிகள் செலுத்தப்பட்டது. அந்த மதிப்பை விளங்கிக்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ காரியங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போ எதுவுமே பண்ணலை. இப்போ 5வது வசனம், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர். ஐயோ, கடவுள் இந்த இவனை கடந்து பலி செலுத்திட்டே இருந்தான் பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, அதை நீர். எல்லாம் சொல்லுங்க, தேவன் பலி கேட்கிற தேவன் கிடையாது. பலியில் அவருக்கு என்ன இல்லையா? ஐயோ, இது தெரியாம தான் இவ்வளோ ஆட்டம் வெட்டிக்கிட்டு இருந்தோமா, இவ்வளோ மாட்டை கொண்டுகிட்டு இருந்தோமா? விரும்பவில்லைன்னு போட்டிருக்குது. பலியில் அவருக்கு என்ன இல்லை? அப்புறம் எதுக்கு பலியை அவர் தானே கொடுக்க சொன்னாரு, அவர் தானே செய்ய சொன்னாருன்னா, அவருக்கு விருப்பங்கிறதுனால இல்லை, எனக்கு சில விஷயம் டீச் பண்ணுங்கிறதுக்காக, எனக்கு சில காரியத்தை போதிக்கணுங்கிறதுக்காக தான் அதை அவர் செய்ய சொன்னார். விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். 6 சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல. என்ன திடீர்னு குண்டதுக்கு போடுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு பிரிய. தாவீது அப்பவுமே கண்டுபிடிச்சிட்டான். பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்சுட்டு வரான், சங்கீதம் 55 தானே, அவன் அப்பவுமே கண்டுபிடிச்சிட்டான். அவன் சொல்றான், ஆண்டவரே பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலிகள் உமக்கு. நான் இப்படி போய் பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு 10 ஆட்டை வெட்டிட்டா போதும்னா ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனா பலியில நீர் பிரியப்படுகிறது இல்லை. நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணீர். அப்படின்னா என்னன்னா, இந்த பலியெல்லாம் நீ விரும்பலைங்கிறத அப்பவுமே அவனுக்கு வழிபாடு கிடைக்குது பாருங்க. அதனாலதான் பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு புதிய ஏற்பாட்டு மனதோடு இருந்த ஒரு ஆள் யாருன்னா அவன் தாவீது தான் பாருங்க. அதனாலதான் ஆசாரியர்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய அப்பத்தான் அவன் போய் சாப்பிட்டு வந்துட்டான். அப்பமே எல்லாரும் அவன் போய் சாப்பிட்டு வந்துட்டான். பசியா இருக்கு போ அப்படின்னு சாப்பிட்டு வந்துட்டான். ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். அந்த மாதிரி தேவ சமூகத்தின் அப்பங்கத்தை இவன் போய் என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டு வந்துட்டான். ஜீசஸே அதை ஒரு முறை கோட் பண்றாரு. ஏன்னா இயேசுவின் சீசர்கள் அப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கடை அங்கே இருந்திருக்கும் போல, போற வழியில இந்த கதிர்களை எல்லாம் இப்படி இது பண்ணி எல்லாரும் கசக்கி சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அங்கேயும் 2 பேர் கூட வந்திருக்கான். பாருங்க ஐயா, உங்க சீசர்கள் பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டு தோட்டத்தில் மாங்காய் பறிச்சு தின்னுக்கிட்டு கதிரை பொறுக்கி தின்னுக்கிட்டு வரான் பாருங்க அப்படிங்கிறான். உடனே ஏன் சொன்னாரு, தாவீதும் அவனோடு இருந்தவர்கள் பசியா இருந்த போது செய்ததை அறியீர்களா அப்படின்ட்டாரு. ஏன் ஆளை திட்டுறதை நிறுத்து அப்படின்ட்டாரு. இங்க ஜீசஸ் நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை குட்டுவாரு, ஆனா ஒரு ஆளையும் கொட்ட விட்டதே கிடையாது. எப்பமா நீங்க பாத்துருக்கீங்களா? நல்லா சொல்லு, நான் சொல்லிதான் விளங்கல, நீ நான் சொல்லு பரிசேயனே. ஒரு ஆளையும் அவர் திட்ட விட்டதே கிடையாது பாருங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஃபுல் பைபிளையும் படிச்சு பாருங்க. இவர் நிறைய சொல்லுவாரு, எப்பந்தான் விசுவாசம் வர போதே போ அப்படின்னு. இவர் நிறைய அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. ஆனால் யாராவது சீசர்கிட்ட வந்தாருன்னா நல்ல ஒரு கடிச்சு விட்டுருவாரு. நல்லா போய் படிச்சு பாரு, உங்க வேதத்தை போய் வாசித்து பாரு, தாவீது என்ன பண்ண படிச்சு பாரு அப்படின்றாரு. அந்த தாவீது அந்த மாதிரி ஒரு பழைய ஏற்பாட்டிலே அந்த அந்த மனதை அவனுக்கு இருக்கு. தேவனுடைய இருதயத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். அதை தான் இங்கே அவர் அவன் சொல்றான், பலியில் நீ என்ன பண்ணல. இப்போ கடவுளுக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் யார் மனசாட்சியை சுத்திகரிக்கு? இஸ் கிளென்சஸ் காட் கான்சியஸ் ஆர் அவர் கான்சியஸ்? ஹலோ, இதான் பாயிண்ட் ஆஃப் எம்பசைஸ். கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. இயேசுவின் ரத்தம் கடவுளை சாந்திப்படுத்த சிந்தப்படுத்தப்படவில்லை, உங்களையும் என்னையும் சாந்திப்படுத்த சிந்தப்பட்ட ரத்தமாக இருக்கிறது. இட்ஸ் நாட் கிளென்சஸ் காட் கான்சியஸ், இஸ் கிளென்சஸ் யுவர் கான்சியஸ். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, சாமி ரத்தம் கேக்கு அப்படின்னு அந்த பின்னணியிலேருந்து வர்றதுனால நம்ம மைண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சாமியும் என்னதான் கேக்கு, ரத்தம் தான் கேக்கு. ஆனா இவருக்கு என்ன, ஜீசஸ் பிளட் ரொம்ப பிடிக்கும் போல.
அப்படின்னு பிளட்டை கேட்குன்னு நம்ம நினைச்சிட்டோம். நான் சொல்றேன், பிளட்டு கடவுளுக்கு தேவையில்ல, பிளட்டு உங்களுக்கு எனக்கும் தேவை. இட்ஸ் நீட் ஆஸ். இது உங்களுக்கு எனக்கும் தேவை. இது நாம என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் நம்ம மேல கடுப்பா இருக்கிறார். ஏசு ரத்தத்தை சிந்தின உடனே கடவுளின் கடுப்பு போய் கடவுள் சாந்தி ஆயிட்டார்னு நினைக்கிறோம். ஹலோ, ரத்தம் கடவுளை சாந்திப்படுத்துவதற்காக சிந்தப்பட்டதாக வேதாகமத்தில் எங்க போட்டிருக்குது எடுத்து பாருங்க. ஒரு வசனமாவது படிச்சு பாருங்க. ரத்தம் கடவுளின் மனசாட்சியை சாந்திப்படுத்துகிறது இல்லை, ரத்தம் மனிதனின் மனசாட்சியை கழுவுகிறது, சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஏன்னா மாற்றம் கடவுளுக்கு தேவையில்லை, மாற்றம் மனிதனுக்கு தான் தேவை. நாம் என்ன நினைக்கிறோம்னா, இயேசுவின் ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் தானே இந்த ஆளு நம்ம மேல பிரியமாயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். எவ்வளவு தப்பான எண்ணம் பாருங்க. பிரியம் இருந்ததுனால தான் ரத்தம் சிந்ததுக்கே தன் குமாரனே இந்த பூமிக்கு கொடுத்தார். கரெக்டா பைபிள் படிங்க. ஆனா நம்ம அப்படி இந்த இடத்துல கொஞ்சம் மாறி போயிட்டோம், ட்ராக் மாறிடுச்சு. நம்ம என்ன நினைச்சோம்னா, கடவுள் ரத்தம் கேட்கிறாருட்டான். கடவுள் ரத்தத்துல பிரியமே இல்லைங்கிறத எத்தனை வசனம் உங்களுக்கு காமிக்கணும்? நான் அதுல விருப்பமே படுறதில்ல தம்பி அப்படின்ட்டாரு. எனக்கு தேவையே இல்லை ரத்தம், அவருக்கு தேவை இல்லைங்க, ரத்தம் உங்களுக்கு எனக்கும் தேவை. ஹல்லேலூயா. It cleanses our conscience. பாவம் செய்த போது ஆதாமை அள்ளிக்கொள்ள தேவன் ஆசைப்பட்டார். ஆனா ஆதாமால கடவுள் தன்னை அள்ளிக்கொள்வார் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. கடவுள் தன்னை ஏற்றுக்கொள்வார்ங்கிறத அவனால நம்ப முடியல. ஆதாமே வானா ஓடுறான். அவர் சத்தத்தை, பாவம் செய்தவுடன் கடவுள் ஓடினார்னு போடல. அல்லோ. ஆனா நம்ம மைண்ட்ல இருக்கிறதுலாம் என்னன்னா, பாவம் பண்ணோடனே அவர் ஓடிட்டதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் எங்க ஓடினாரு? தாவீது அது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். ஐயா, நான் பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் உமது கரம் அங்கே என்னை பிடிக்கிறது, என் கூடவே இருக்கிறீங்க. இந்த அன்பு, கடவுள் என் மேல வச்சிருக்கிற அன்பு என்னன்னா, பாதாளத்துக்கே போனா கூட ஹலோ குட் மார்னிங் டேவிட் அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் விளங்குதுன்னு தெரியல. விளங்குதா? பாதாளத்துக்கே போனாலும் அங்கேயும் இருக்கிறாரு, ஹலோ அப்படிங்கிறாரு. ஐ எம் வித் யூ, ஐ எம் ஃபார் யூ, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு எங்க சொல்றாருன்னா, பரலோகத்தில் இருக்கும்போது இல்லை, பாதாளத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறீங்க, சரியான இடத்துல இல்லை, மோசமான இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஸ்டில் ஐ எம் லவ் யூ, இப்பவும் நான் உன் கூட தான் இருக்கிறேன், இப்பவும் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க இதுதான் நீங்க கரெக்டா விளங்கணும். இது ஒன்றும் கடவுளை கிளென்சஸ் பண்ற ஒரு காரியம் கிடையாது. The blood of Jesus is not cleanses God conscious, it cleanses our conscious, your conscious. அவருடைய மனசாட்சி, அவருக்கு ஒரு நாள் உங்க மேல கோபம் வந்ததே கிடையாது. அந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? பாதுகாப்பா சொல்லுங்க, கடவுள் ஒருபோதும் உங்கள் பேரிலே கோபம் கொண்டதே இல்லை. உங்களுக்கு எதிரான நினைவுகளை ஒரு நிமிடம் கூட அவர் மனதில் வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய பார்வையில் நீங்கள் பிரியமானவர்கள், அவ்வளவு அவருடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஈவன் சிங்கிள் மினிட் உங்களுக்கு எதிராக அவர் யோசித்ததே கிடையாது. இந்த அன்பை எனக்கு புரிய வைக்கணும்னா, அவர் குமாரனை கிழிச்சேன். மனுவர்க்கம் தேவன் தந்த அழகிய பரிசாகிய இயேசுவை கிழித்து போட்டது. அப்பமும் சொன்னாரு, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாரு. That is a God's love. இவ்வளவு கொடத்தின் உச்சத்துக்கு நீ செல்லும் போது கூட, நான் உன் மேல் வைத்த அன்பு மாறுவதே இல்லைங்கிறத மனுஷனுக்கு காட்டுறதுக்கு தான் இவ்வளவு வேலை நடந்தது பாருங்க. கல்வாரி கடவுளை மாற்றுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு அல்ல, கல்வாரி மனிதனை மாற்றுவதற்காக கடவுள் ஏற்படுத்தின ஏற்பாடாக இருக்கிறது. We need கல்வாரி, we need the blood of Jesus. ஆனா நம்ம எங்கேயோ அதை தூக்கி அப்படி மாத்தி போட்டோம். கடவுள் அது வரைக்கும் கடுசாவே இருந்தாராக்கும். பிளட் அப்படின்னு ஒண்ணே, ஓகே இப்போ நான் சாந்தி ஆயிட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். ரத்தம் கடவுளை மாற்றவில்லை, ரத்தம் நம்மை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. மாற்றம் அவருக்கு தேவையில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவருக்கு எந்த மாற்றமும் தேவையில்லை. He is absolutely holy, he is absolutely perfect. அவர் பூரணமானவராக இருக்கிறார், முழுமையானவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய முழுமையான அன்பை நான் புரிந்து கொள்வதில் எனக்கு ஒரு கோளாறு ஏற்பட்டது. அந்த கோளாறை சரியாக்குறதுக்காக தான்
உன்னை நேசிக்கிறேன்ப்பா, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்க ஆதாம். எப்படி இதை நம்புவேங்கிறான். கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, நான் வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு கடவுள். அவன் சொல்றான், எதினால் இதை நான் நம்புவேன் அப்படிங்க. ஐ cannot believe God. நீங்க ரொம்ப பெருசு பெருசா பேசுறீங்க, என்னால் அதை நம்பவே முடியல. சொன்னானா ஆபிரகாம்? சொன்னானா சொல்லலையா? நம்ம எடுத்த உடனே புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கிறதுனால ஆபிரகாம் விசுவாசித்தான் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தோம். இல்ல, ஆபிரகாம் விசுவாசிக்கல. ஆபிரகாமுக்கு ஒருத்தர் விசுவாசத்தை கொடுத்தார். அவன் விசுவாசிக்கும்படி அவர் ஒரு செயலை செய்தார். அந்த செயல் அவனுக்குள் விசுவாசத்தை உண்டு பண்ணுச்சு. கடவுள் பல காரியங்களை பேசுறாரு, எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ப முடியலன்ட்டான். கடவுள்கிட்டே சொல்லிட்டான் டேரக்டா. யோசித்து பாருங்க, அந்த மாதிரிலாம் கடவுள்கிட்ட பேச முடியுமா? அந்த அளவுக்கு கடவுள் இடமளிக்கிறவரா இருக்கிறாரா? எஸ், இஸ் ஃபார் அஸ். அவர் எனக்காகவே இருக்கிறார். நான் கடவுள், நான் சொன்னதை நம்ப வேண்டும். நோ நோ நோ, உனக்கு நம்புறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஐ நோ. ஆபிரகாமே உன்னால நம்பவே முடியல, ஏன்னா நம்புறதுலேயே உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உனக்கு நம்பிக்கையை நான் தரேன், உனக்கு விசுவாசத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லி தேவன் வாக்கு பண்ணி எத்தனையோ சொல்லி அவனுக்கு நம்பிக்கையே வரல. ஆதியாகமம் 15:1 பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரை, அடியனுக்கு என்ன ஐயா அது இதுங்க, எனக்கு என்ன தேவை, மேட்ரிக்கே வர மாட்டேங்கிங்களே. நீங்க உன்னை கேட்டுட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் இன்னொன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உன்னை எப்படியே எம்எல்ஏ ஆக்கிறேன். எம்எல்ஏ இல்லைங்க, அதை நான் கேட்கலைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குழாயில் தண்ணி வர மாட்டேங்குது, ஏதாவது பிரச்சனை. அதாவது நம்முடைய தேவை ஏதோ ஒன்று இருக்கு, அவர் என்னதோ ஒன்று பேசுறது போல தான் ஆபிரகாமுக்கு இருந்தது. அதனால தான் அவர் பேசிட்டே இருக்கும்போது படார்னு கேட்டான். இவன் ஆண்டவரோட பேசி பேசி கொஞ்சம் பழகிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இந்த அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பேசும்போதெல்லாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயந்தே பேசிட்டான். ஆண்டவரே உமக்கு கோபம் வராது இருப்பதாக அப்படியே பேசுவான். இன்னொரு வரை நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு, உமக்கு கோபம் வராது இருப்பதாக இப்படியே பேசுகிறான் பாருங்க. டென்ஷன் ஆயிராதுங்கன்னு டென்ஷனே ஆகாத ஆளை பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் பேசிட்டே இருக்கிறவன் இவன் இடையில இப்போ பூந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான் பாருங்க. அடியனுக்கு என்ன தரு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், என் பிள்ளை காரியம் என்னாச்சு? உன்னை கொண்டு அநேக ஆத்துமாக்களை நான் ஆதாயம் செய்ய போகிறேன். எங்க வீட்டில் ஒரு ஆத்மா தேராமலே இருக்க, அதை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நிறைய நேரம் நமக்கு தோணுது. கவனிங்க, ஆண்டவர் நிறைய நேரம் ஒட்டு மொத்தமாக பேசுறதுனால நமக்கு விளங்க மாட்டுக்கு, அதுக்குள்ளேயே இருக்குது எல்லாமே. பாருங்க, இப்படிதான் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் நடக்கிற உரையாடல் இருக்கிறது. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு போற போக பார்த்தா வேலைக்காரன் தான் அள்ளிட்டு போவோம் போல, அந்த கண்டிஷன்லாம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறான். கம்ப்ளைண்ட்டை இப்போ நேரடியாகவே சொல்லிட்டான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருள எனக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிறான். இப்படிலாம் சொல்லமா சொல்றான். இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அவனே சொல்லிட்டான் இவன் தான் அப்படின்ட்டு. அதற்கு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். இப்பவும் பாருங்க, அவன் என்ன கேட்குறான்? எல்லாம் ரைட்டுங்க, என்னால் நம்ப முடியல, எதனால நான் அறிவேன்? இதெல்லாம் எனக்கு நடக்கும்ட்டு நான் எப்படி நம்புவேன்?
இப்போ தான் ஆண்டவர் வந்து கவனன் பற்றி அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறாரு? அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா கொஞ்சம் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. இப்போ பாருங்க, இது ஒரு கவனன்ட் ஏற்பாடு நடக்குதுங்க. வேற ஒன்றும் இல்லை, உடன்படிக்கைக்கான ஒரு காரியத்தாங்க கடவுள் பண்றார். உடன்படிக்கைங்கிறது என்ன? அங்க மிருகங்கள் வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கும். அதற்கு நடுவாக இரண்டு பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கையை என்ன பண்ணுவாங்க, கொடுத்துப்பாங்க. 2 பேர் அதன் கையை பிடித்து கொண்டு அதன் நடுவே என்ன பண்ணுவாங்க, நடந்து போவாங்க. என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யவில்லை என்றால் இந்த மிருகத்திற்கு சமமாக நான் இருக்கிறேன். நான் செத்தன் நினச்சிக்கோன்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, மரணத்தை தவிர இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை கேன்சல் பண்றதுக்கு எதனாலையும் முடியவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை கொண்டுதான் ஆபிரகாம்கிட்ட பேசுறார். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் விசுவாசித்தார், நம்பினார்னா எப்படியோ வரல அவருக்கு. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையை பற்றிய செய்தி அங்க சொல்லப்படுது. உடன்படிக்கை குறித்த வெளிச்சங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த உடன்படிக்கை என்ன? கடவுள் வந்து வாக்கே மாற மாட்டார். கடவுள் சொன்னதை நிச்சயமா செய்வார். ஏன்னா என்னோட அவர் என்ன பண்ணிருக்கிறாரு. இது நமக்கு புரியாத லாங்குவேஜ் பாருங்க. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு 100 கோடி ரூபா தருவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றார். நீங்க என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்ச ஆளு நம்புற ஆளா இருந்தா நீ யோசிப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பேப்பர்ல போட்டு கையெழுத்துலாம் போட்டு நீட்டா கொடுத்துட்டா ரொம்ப நல்லது. என் சொத்தெல்லாம் தருவேன், அதெல்லாம் ரைட்டுங்க. ஆனா என்ன பண்ணிடுங்க, பேப்பர்ல அக்ரிமெண்ட் தான் இன்னைக்கு நமக்கு புரியும். ஆனா ஆபிரகாமுக்கு பத்திரம்னா புரியாது, அக்ரிமெண்ட்னா புரியாது, உடன்படிக்கைங்கிறது அவனுக்கு நல்லா புரியும். ஏன்னா அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் 2 மனிதர்களுக்கு நடுவிலே உடன்படிக்கை நடந்து விட்டால் அது என்றென்றும் மீறப்படாத ஒரு காரியம் அப்படிங்கிறது தெரியும். அதனால ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசும்போது, நான் உன் லாங்குவேஜில் பேசலான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். விளங்குதுங்களா? கவனன்ட் இஸ் நாட் காட்ஸ் லாங்குவேஜ், இஸ் ஆபிரகாம் லாங்குவேஜ். உடன்படிக்கை என்பது தேவனுடைய மொழி அல்ல, உடன்படிக்கை என்பது மனிதனுடைய மொழி. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னா, எனக்கு புரியறதுக்காக என் பாஷையிலேயே கடவுள் பேசுகிறார். நாம வாழ்ற சமூகத்துல கடவுள் பாஷையை நீ பேசினாதான் கடவுள் கேட்பாருங்கிறாங்க. ஆனா என்னுடைய தேவன் எனக்கு விளங்குவதற்காக என் பாஷை எதுவோ அந்த பாஷையில என்னோடு உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒண்ணுதான் விளங்கிக்கணும், யூ ஆர் அ தீம் ஆஃப் காட். யூ ஆர் அ தீம். யூ ஆர் அ தீம். தேவனுடைய ஒட்டுமொத்த கவனம் உங்க பேர்ல தான் இருக்குது. God for us, நமக்காகவே இருக்கிற ஒரு தேவன். நீங்க பாருங்க, அப்ப இந்த ரத்தம் இதெல்லாம் கடவுள் ஏதோ புரியப்பட்டு ஏதோ செய்யறது கிடையாது. அவர் அதை விரும்புகிறது இல்லைன்னு திரும்ப திரும்ப வேதாகமத்துல படிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, கடவுளுக்கு ரத்தம் தேவையில்லை. ஆனா ரத்தம் நிச்சயமா நமக்கு தேவை. ஏன்னா நம்ம மனசாட்சியை அது என்ன பண்ணுது, சுத்திகரிக்குது. அப்போ ஆதாம அள்ளிக்கொள்ள அவர் ஆசைப்பட்ட போது ஆதாமால வர முடியல. அவர் என்ன பண்ணாரு, அவன் என்ன பண்றான், ஒரு அத்தி இலையெல்லாம் எடுத்து ட்ரெஸ் மாதிரி தச்சுக்கிட்டு, அதான் செத்த கிரியை. டெட் ஒர்க்ஸ் என்ன தெரியுமா? அந்த அத்தி இலை தான் என்னது, டெட் ஒர்க்ஸ். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற மனசாட்சியில் இருக்கிற அந்த ஷேம், அந்த வெட்கம், அந்த அவமானம், அந்த பயம் நீங்கிறதுக்கு வழி தெரியல. அவன் நினச்சிக்கிட்டான் சட்டை போடாதனால தான் அப்படி இருந்தது. என்னமோ அதுக்கு முன்னாடி ரேமன் கோட்டு போட்டுட்டு இருந்த மாதிரி. அப்பமே இருந்து இப்போ வரைக்கும் பிறந்த ஊர்ல இப்படித்தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன அப்படின்னா, அவன் என்ன நினைச்சிட்டான்னா இதுதான் பிரச்சனை நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான்னா, அத்தி உடைகள்ல ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு கடவுளுக்கு முன்னாடி வரலான்னு பார்த்தா இப்படி குனிஞ்சா இங்க போகுது, இங்க குனிஞ்சா இங்க போகுது. ஒண்ணுமே கரெக்டா இல்ல. கருத்து பார்த்தாரு, உனக்கு ஒரு ஆடை கூட செய்ய தெரியலையப்பா, இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மிருகத்தை அவர் கொன்று அதனுடைய உடையை ஆடையாக கடவுள் செய்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல்ல உடுத்தி அழகு பார்த்தவர் தேவன். தொடர்ந்து நான் உன்னை வெறுத்து விடவில்லைங்கிறத மனுஷனுக்கு டீச் பண்றாரு, மனுஷனுக்கு சொல்றாரு. ஆனா மனுஷனால நான் ஒரு துரோகம் இழைத்து விட்டேன், இந்த மனசாட்சி இருக்கு பாத்தீங்களா,
அது அவனை போட்டு குத்து குத்துன்னு குத்துது, குத்து குத்துன்னு குத்துது. அதனால இப்போ ஜபம் கூட பண்ண அவனுக்கு முடிய மாட்டுக்கு. இவன் ஏதாவது ஒன்று பண்ணணும்னாலே அவனுக்கு வர மாட்டேங்க. அவன் நம்ம ஜபத்தெல்லாம் கேட்பாரா பிரதர் அப்படின்னு இங்கே என்ன ஆகுது, போட்டு ஒரு டிஸ்டர்ப்ட் உள்ள உண்டாகிட்டே இருக்குது. இப்போ பாருங்க, உங்க மனசாட்சியை சுத்திகரிக்கிறதுக்கு எப்படி இயேசுவின் ரத்தம் வேலை செய்யுது, எவ்வளோ முக்கியம்னா, முதல்ல சில விஷயம் சொல்லிட்டேன். ஒன்று சொல்கிறேன், ரத்தம் யாருக்கு தேவையில்லை. இது பற்றி நிறைய நம்ம படிக்கணும். இது டக்குன்னு பதில் சொல்லவே முடியாது. ஆனால் ஈஸியாக இன்னைக்கு சொல்லிடுறேன். ரெண்டு வசனம் காமிச்சேன் உங்களுக்கு. சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், நீர் பலியை இல்லை. இங்கேயும் எபிரேயர்ல என்ன பண்ணுறோம், அதை நீர் என்ன பண்ணலை. கடவுளுக்கு பலி தேவையில்லை. ஆனால் பலி யாருக்கு தேவை? வி நீட் பிளட் நமக்கு தேவை. ஏன் பிளட் நமக்கு தேவைன்னா, நமக்கு என்ன புரிதல் இருக்குன்னா, ரத்தமே உயிரே ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா இதுக்கு மேலே நேசிக்கலைன்னு சொல்லவே முடியாது. அப்போ கட்டாயமாக அந்த நேசத்தை நம்பலாங்கிற எண்ணம் நமக்கு வருது. அதனால தான் நம்ம லாங்குவேஜில் இறங்கி அவர் பேசுகிறாரு, ஒருவன் தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவன் தன் குமாரனை தியாக பலியாக கொடுத்தார். அவரே ஒரு சாக்ரிஃபை பண்ணி தான் தன் குமாரனை கொடுத்தார். ஏன்னா நீங்களும் நானும் பிழைத்திருப்பதற்காக அவரே கொடுத்தார். இயேசுவுக்கு சமமாய் அவர் உங்களை நேசித்ததினால தான் இயேசுவையே கொடுத்தார். விளங்குதுங்களா? That's a true. இதுதான் புத்தி கெட்டாத அன்புங்கிறார் பவுல். இதெல்லாம் கொஞ்சம் விளங்கிக்கிறதுக்கு நம்ம வரணும், இதை விளங்கிக்கணும்னு அவர் சொல்றாரு. விளங்க மாட்டுக்கு புத்தி கெட்டாத அன்புங்கிறாரு. இயேசுக்கு சமமா நேசிச்சதுனால இயேசுவே கொடுக்குறார். இயேசுவே அதை டிக்ளேர் பண்றாரு, உண்மைங்கிறாரு. யோவான்ல படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசுவே அது உண்மைங்கிறாரு. பிதாவே என் மேல வச்சிருக்கிற அதே அன்பை நீங்க இவங்க மேலேயும் வச்சிருக்கீங்களே, அதை இவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. அவருடைய பிரேயரே அதுவாக தான் இருக்குது. பாருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God loves you. God loves you so much. அளவில்லாமல் அப்பா உங்களை நேசிக்கிறார். அவர் எண்ணம், அவர் நோக்கம், அவர் கவனம் எல்லாமே உங்க மேலதான் இருக்கு. நீங்க தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அப்ப பாருங்க, இந்த மனசாட்சிக்குள்ள இதை கொண்டு வர விரும்புறாரு. எதை கொண்டு வர விரும்புறாருன்னா, இங்க பார்ப்பா, ஒருத்தர் நல்லவர், ஆனா எல்லா கெட்டதையும் நீ அவருக்கு பண்ண. ஆனா கூட அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது. அப்ப கூட போட்டு தள்ளிருங்க ஆண்டவரை, இதுக்கு மேல பொறுக்க கூடாது, பொங்கி எழுவோம் அப்படின்னு வேலையை செய்யல. அவர் என்ன பண்றாருன்னா ஃபர்கியூ பண்றாரு, மன்னிப்பை அங்க கொண்டு வராரு. என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் நீ இதுக்கு மேல அல்டிமேட்டா கடவுளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அவர் குமாரனையே கொள்ற அளவுக்கு ஒரு நடவடிக்கையில மனுவருக்குமே நீ இறங்குற. ஆனா கூட கடவுள் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அந்த தியாக பலி அது கொஞ்சம் வலிதான், கடவுளுக்கு அது வலி நிறைஞ்ச ஒரு காரியம்தான். ஆனாலும் அதை அவர் செஞ்சாரு. ஏன்னா உங்களை எல்லாரையும் வழியிலிருந்து தூக்குறதுக்கு வேற வழி கிடையாது. இது எப்படி இருக்குதுன்னா, இந்த சாலமோனுக்கு முன்னாடி 2 ஸ்திரீகள் பிள்ளைகளோட நின்றுட்டு இருப்பாங்க, பாத்துறீங்களா? இது ஏன் பிள்ளை, அது அவா பிள்ளைன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? அப்போ சாலமோன் என்ன சொல்லுவான்னா, அந்த பிள்ளையை கொண்டு இந்த வைங்க, ஒரு பெரிய வாளை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை வெட்டி 2ஆ பிளந்து ஆளுக்கு பாதியா கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. அப்போ போட்டிருக்கோம், அந்த தாய், பெத்த தாயுடைய அந்த குடல் என்ன பண்ணிச்சான், கொதிச்சிச்சான். குடல் கொதிக்குடா அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அவளுக்கு என்னன்னா, பரவாயில்ல என் பிள்ளை என்கிட்ட இல்லாட்டான்னு பரவாயில்ல, என் பிள்ளை என்ன பண்ணட்டும், உயிரோடு இருக்கட்டும் சொல்லி, இவளை பொறுத்தவரை அது மரணம்தான், கொஞ்சம் வழிதான். ஆனால் பிள்ளை பிழைக்கணுங்கிறதுக்காக அந்த வழியை அந்த தாய் ஏங்கி கொண்டால. அதுதான் ஃபாதர் காடுடைய ஹார்ட். சிலுவைக்கு இயேசு போகும்போது அவருக்கு ஒன்றும் ரொம்ப விருப்பம் கிடையாது, போட்டு அடிங்க அவரை தொலைங்க அப்படிங்காங்க. நோ, தட்ஸ் நாட் ஃபாதர் ஹார்ட். ஃபாதர் ஹார்ட் இயேசுவை தியாக பலியாக கொடுத்தார். அவருக்கு அது என்ன பண்றது, கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். நேசிச்சிட்டதுனால கொஞ்சம் வழியை சந்திச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அது தியாகத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது. ஆனால் பிள்ளை பிழைக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் இந்த இருதயம் தான் தேவனுக்கு இருந்தது.
கல்வாரியில் இயேசு வந்து காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அப்படி இருந்தது. அப்போ இதில் கடவுளை ஒன்றும் இயேசுவின் ரத்தம் போய் எதுவும் மாற்றம் பண்ணல. அது ஏற்றுக்கவே முடியாத ஒரு காரியம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் உங்களுடைய என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. ஃபைனலாக ஒரு வார்த்தை வாசித்து முடிக்கிறேன். ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை பற்றி நான் சொன்னேன். ஏன் பண்ணாரு? அது அவனுடைய மொழி. உடன்படிக்கை என்பது ஆபிரகாமின் மொழி. கர்த்தர் வார்த்தையிலே சொல்லிட்டார். ஏன்னா அவருடைய வார்த்தையே அவருக்கு கவனன்ட். காட்ஸ் வேர்ட் இஸ் த கவனன்ட், இஸ் எட்டர்னல் கவனன்ட். அவர் சொன்னாலே அது மாறாதுதான். ஆனால் இவனுக்கு சொல்லியிருக்கீங்க, ஆனால் எப்படி நம்புறது? பத்திரத்தில் கையெழுத்து போடுறது, போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை வருங்கிறான். அப்போ இவனுக்காண்டி என்ன பண்ணுறாரு? பத்திரத்தில் கையெழுத்து போட்ட மாதிரி அன்னைக்கு ரத்த உடன்படிக்கை அவர் செஞ்சார். என்னமோ கடவுள் ரத்தத்தில் ரொம்ப பிரியப்பட்டு ஒரே ரத்தம்னு அவர் ரத்தம் கேட்டு இல்லை பாருங்க. ஆனால் ரத்தம் என்னை நம்ப வைக்கிறதுனா அப்படியா? அப்போ உனக்காக நான் சிந்துறேன் அப்படிங்கிறாரு. இயேசுவை இவ்வளவு விதமான காரியங்களுக்காக கடவுள் எனக்கு தருவார்னா அதை தான் வேதம் சொல்லுது. கொடுத்தார். சொந்த குமாரனை கொன்றார்னு சொல்லல, சொந்த குமாரனை கொடுத்தார். அதனால தான் ரோமர்ல பவுல் இப்படி கேள்வி எழுப்புறார் மக்களை பார்த்து. தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கும் கேள்வி இருக்கு. ஆபிரகாம் மாதிரி புத்திர சந்தானம் அருள இல்லையே, இதை நான் நம்புவது எப்படி? அதான் இப்படிங்கிறாரு. நம்புறது ஆபிரகாமுக்கு இருக்கிற கேள்விதான் மனு வர்க்கத்துக்கு இருக்கு. பாருங்க ரோமர் 8:32 பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. ஏன் ஜீசஸ் மறிக்கும்படியா கொடுத்தார்? இப்படி பண்ணார்னா இதுதான் நமக்கு விளங்குது. அதுதான் ஆபிரகாமுக்கு விளங்குச்சு. இன்னைக்கு இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் மனசுல நம்பிக்கையும் விசுவாசமும் துளிர்விட முடியும். ஏன்னா நான் கெட்டு போகாமல் இருக்க என் நல்வாழ்வுக்காக தேவன் இயேசுவை தர முடியும் என்றால் அவரோடு கூட வாழ்க்கையின் எந்த காரியங்களையும் நிச்சயமா எனக்கு அருள முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு அவரோடு கூட. சிலர் வெறும் இயேசு தான் உனக்கு அப்படின்ட்டாங்க. இல்ல இல்ல, எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க பைபிள். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி? முதல்ல ஆபிரகாம் கேள்வி கேட்டான், இப்ப தேவன் கேள்வி கேட்கிறாரு. தராமல் இருப்பது எப்பா? யாரை கொடுத்துருக்கேன்னு பாரு, அதை கொஞ்சம் தியானி. அவரை கொடுத்துருப்பண்ணா சுகத்தை கொடுக்க மாட்டேன், செழிப்பை கொடுக்க மாட்டேன், ஒரு வாழ்க்கையை கொடுக்க மாட்டேன். இயேசுவையே கொடுத்த நான் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கிறார். அல்லேலூயா. இது விளங்கிக்கணும் பாருங்க. இது விளங்கிட்டா விசுவாசம், இதுக்குள்ளதான் விசுவாசம் வருது. விசுவாசங்கிறது தேவன் செய்த செயலை நீங்கள் விளங்கிக் கொள்வதனால் உங்களுக்குள் உதயமாகிற ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்க. அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமா எனக்கு அருளுவார். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு நம்பிக்கையை தரும்படிதான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணாரு. இதை வாசித்து முடிச்சிருவோம். எபிரேயர் 12:24 வேகமா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பேசிட்டு இருக்குது? என்ன பேசுது? எல்லாம் சொல்லுங்க. முதல்ல பிளட் ஸ்பீக்ஸ். எல்லாம் சொல்லுங்க. ரத்தம் பேசுகிறது. வாயில ரத்தம் இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனா ரத்தத்துக்கு வாய் இருக்குன்னு தெரியுமா? பைபிள் சொல்லுது ரத்தம் என்ன பண்ணுதான்? பேசுகிறதாம். பிளட் ஸ்பீக்ஸ். அவருடைய ரத்தம் பேசுகிறதாம். என்ன? ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நலமானதை. ஆபேலின் ரத்தம் என்ன பண்ணுது? அநியாயமா கொண்டுட்டான். கடவுளே நீதி செய்யும், நியாயம் செய்யுன்னு கதறுது. ஆனா இவருடைய ரத்தம் என்ன பேசுதுன்னா நம்மளை நோக்கி பேசுது. உனக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், உனக்காக இவ்வளோ செஞ்சிருக்கிறேன், உனக்கு நல்லது கட்டாயமா நடக்கும், கட்டாயமா நீ நல்லா இருப்ப. இப்ப இந்த ரத்தம் போய் இந்த மனசாட்சியை சாந்திப்படுத்துகிறது. எப்படி சாந்திப்படுத்துதுன்னா, ஒரு தவறுமே செய்யாதவர் உனக்காக மரித்திருக்கிறதுனால உன்கிட்ட நன்மை இருக்கு, நன்மை இல்லை, இதை அடிப்படையா இல்லாம அவர் செய்த செயலை நம்புறதுனாலேயே உனக்கு நல்லது நடக்கும்பா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இதுதான் மனசாட்சியை கிளென்ஸ் பண்ணுது, மனசாட்சியில் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இப்போ உள்ள
உள்ள வந்த உடனே என்ன வருதுன்னா ஐ ஆம் ஃபர்கிவன் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் ஃபர்கிவன். எல்லாம் சொல்லுங்க, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மனசாட்சி இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப செத்த கிரியைகள் இருந்து நீங்களாயிடுறீங்க. இப்போ நற்கிரியை செய்றீங்க. இப்போ மனசாட்சியை சாந்திப்படுத்துறதுக்கு செயல் செய்யாம எவ்வளவு நல்லவர் எனக்கு நல்லது செஞ்சாருங்கிறத அடிப்படையாக கொண்டு ஒரு குட் மோட்டிவேஷன்ல இப்போ காணிக்கை செலுத்துறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவுறீங்க, எல்லா நல்ல காரியங்களையும் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அது சாந்தி அடைவதற்காக செய்கிற செயல் அல்ல, சாந்தியை அனுபவித்ததினால் செய்கிற செயலாக இருக்கிறது. விளங்குதுங்களா? இப்போ மோட்டிவேஷன் என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. இப்போ செய்யறதுக்கு பேர் செத்த கிரியை இல்லை, இப்போ செய்யறதுக்கு பேர் குட் ஒர்க்ஸ். எல்லாம் சொல்லுங்க, குட் ஒர்க்ஸ். இந்த உலகம் செத்த கிரியை செஞ்சுட்டு இருக்கு, நீங்களும் நானும் நற்கிரியை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் மனசாட்சியை சுத்தப்படுத்திடுது. அதனால தான் சங்கீதம் 103 வீட்டில் படிங்க. சங்கீதம் 103 இப்படி சொல்லுது, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. முதல்ல என்ன நடக்குதுன்னா ஐ ஆம் ஃபர்கிவன். அந்த எண்ணம் தான். நேற்றைக்கு கூட ஒருத்தர் டிவியில் நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு சொன்னார், அழுதுகிட்டே ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தார். என்னங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாருங்கிறீங்க? நோய் படுக்கையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன், என்னை மன்னிச்சாருன்னு சொன்னதே என்னை சுகமாக்கி என்னை எழுப்புவாருங்கிற எண்ணத்தை எனக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். பாருங்க, நேத்திக்கு ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார். ஏன்னா நான் நம்மளை ரொம்ப குத்துறது எதுன்னா நம்ம மனசாட்சி தான். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்கள் இருதயத்திலும் பெரியவராயிருந்து அப்படின்னு இருக்கு. இந்த குத்தப்படுத்துற மனசாட்சியை ரத்தம் சாந்திப்படுத்துது. இப்போ தேவன் சொல்றாரு, நீ நன்றாயிருப்பாய். இப்போ அவர் சொல்ற எதை என்னால நம்ப முடியுது. ஏன்னா இப்போ எனக்கு நம்பிக்கை எதன் அடிப்படையில் வருதுன்னா, ரத்தம் என் மனசாட்சியை சாந்திப்படுத்திட்டதுனால இப்போ எனக்கு குற்ற உணர்வு இல்லை. இப்போ என் அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அவர் என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டு நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமா என் வயது வாழ வயது போல் திரும்ப பண்ணுகிறா என்கிற எண்ணமும் நம்பிக்கையும் தன்னால உள்ள வர ஆரம்பிச்சிருது. பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குச்சு? எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கடவுளின் மனசாட்சியை சுத்திகரிக்கும்படி சிந்தப்பட்டதல்ல. ஏனென்றால் அவர் சமாதான பிரபு, அவருக்கு எந்த சாந்தியும் தேவையில்லை. ஆனால் மனிதன் மனசாட்சியில் இருக்கிற எல்லாத்தையும் நீக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியை நீங்கள் இந்த இடத்துல எடுத்தீங்க, திரு விருந்தை நீங்கள் ஆசரித்தீர்கள். இந்த திரு விருந்தில் இதுதான் நடந்திருக்கு. இந்த ரத்தத்தை நீங்கள் புசித்து பானம் பண்ணியிருக்கிற உங்களுக்கு அந்த ரத்தம் ஒரு மெசேஜ் சொல்லுது, உனக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், உனக்கு நல்லது நடக்கும், கவலைப்படாத, நீ மன்னிக்கப்பட்டிருக்கிற, உனக்கு சுகம் நிச்சயம் உண்டு, உனக்கு வாழ்வு உண்டு, உனக்கு சமாதானம் உண்டு, நன்மையினால உன் வாழ்வை நான் திருப்தி ஆக்குவேன். நீ நல்லவன் கெட்டவன் நீ சரியில்லைன்னே நினைக்காத, உன்னை சரி ஆக்குறதுக்கு தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டு. இதை நம்பு, இதை ஏற்றுக்கோங்கிறார் கடவுள். எனக்கு நல்லது நிச்சயமா ஆண்டவர் செய்வார். நான் நிறைய நேரம் நான் என்ன கெட்டது பண்ணேன் அதை விட்டுருங்க, நீ உங்கள் நல்லது கெட்டதையே விட்டுடுங்க. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த நல்ல வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை புசித்து உம்முடைய ரத்தத்தை இந்த இடத்துல பானம் பண்ணியிருக்கிறவருடைய வாழ்விலே இந்த ரத்தம் எவ்வளவு மேன்மையான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறது. மனசாட்சியை அது எப்படி சுத்திகரித்திருக்கிறது, அவங்க கான்சியஸ்ல எப்படி ஒரு சமாதானத்தை கொண்டு வருங்கிற வெளிச்சத்தினாலே இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம், எல்லா அழுத்தங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனக்கு ஆனந்தம் சொந்தமா இருக்கிறது. அவருடைய காயங்கள் எனக்கு மருந்தாய் மாறி இருக்கிறது. அவர் சபிக்கப்பட்டார், நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. ஓ, ஆசீர்வதிக்கப்பட்டவர் சபிக்கப்பட்டார், சபிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்படும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் அறியாதவர் பாவமானார், நீதி அறியாத என்னை நீதியாக்கும்படியாய் ஒரு செயலை அவர் செய்தார். அந்த நல்ல செயல்களை நம்புவதா நான் பிழைக்கிறேன், நான் வாழ்கிறேன். கர்த்தாவே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டாகட்டும். இந்த ரத்தம் நன்மையானதை பேசிக்கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை நம்புகிறதினாலே நன்மை நிச்சயம், வாழ்வு நிச்சயம். ஹல்லேலூயா. எல்லா பயம் வெளியே போயிடுது, பயத்தை வெளியே தள்ளுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ரத்தத்தினாலே தேவ பிரசன்னத்தண்டை சேரும் தைரியம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. தேவன் எங்களுக்காகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. God for us என்கிற எண்ணங்களால் மனம் நிரம்புவதற்காக நன்றி.
இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். சிலர் குட் ஃப்ரைடே மெசேஜ் கேட்ட மாதிரி இருக்கா? நமக்கு குட் ஃப்ரைடே இல்லைங்க, எல்லாமே குட் ஆகிட்டாடு. குட் சண்டே, குட் மண்டே, குட் வெனஸ்டே, குட் தேர்ஸ்டே, குட் எல்லாமே குட் ஆகிட்டார். நம்ம குட்டு வந்து வெறும் ஃப்ரைடே, அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை இருக்குன்னு நினச்சிட்டோம். இல்லை இல்லை, இயேசு என்னைக்கு வந்தாரோ, அவர் ரத்தம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு எல்லாமே குட்டாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட்.